வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 1 தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, இதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் லெசன் பார்த்துருப்போம், நவீனத்தை நோக்கி. ஐஎன்எம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 லெசன் இருந்திருக்கும். அதில் லாஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நவீனத்தை நோக்கி தான், அதாவது சமூக சமய சீர்திருத்த மாற்றங்கள். அந்த லெசன் ஃபுல்லாக நாம் சமூகத்திலையும் சமயத்திலையும் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் பற்றி தான் பார்த்துருப்போம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், பார்சி சீர்திருத்த இயக்கங்கள், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாம் தான் நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம் நவீனத்தை நோக்கியில். இந்த பாடம் அதோட நமக்கு 11th ஸ்டாண்டர்டோட லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 7 லெசன் இருக்கும். நமக்கு ஐஎன்எம்முக்காக ஒரு 7 லெசன் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. நமக்கு இந்த பாடத்தோட அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அறிமுகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்க, டச்சுக்காரர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள காட்டிலும் இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவோட அரசியலையும் பொருளாதாரத்தையும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வலுவாக ஸ்ட்ராங்காக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட அரசியலையும் பொருளாதாரத்தையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கூட கொண்டு வந்து இந்தியாவை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. அதனோட விளைவுனால தான் இந்தியாவில் மக்கள் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தேசிய உணர்வு வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா நமக்கு சமூக சீர்திருத்தங்கள் வந்தது. தேசிய உணர்வு வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா சமூகத்தில் சீர்திருத்தங்கள்லாம் நடந்தது. கற்றறிந்தவர்கள் ஒரு நடுத்தர வர்க்கம் உருவானாங்க இல்லையா, அந்த ஆங்கிலேயர்களுக்காக வேலை செய்கிறதுக்காக ஆங்கில கல்வியெல்லாம் படிக்க ஆரம்பித்து அதிலிருந்து நமக்கு ஒரு அறிவு கிடைச்சதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சமூகத்தில் சீர்திருத்தங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம். அதெல்லாம் நமக்கு 19வது நூற்றாண்டில் நடந்தது. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நடந்தது. மேலை நாட்டு கல்வி மூலமா இந்தியர்கள் பார்த்திங்க அப்படின்னா குடிமை உரிமைக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட விளைவு பார்த்திங்க அப்படின்னா தேசிய இயக்கத்தோட தொடக்கம். குடிமை உரிமைக்காக போராட ஆரம்பித்ததுனால தான் நமக்கு தேசிய இயக்கத்தின் தொடக்கமே வந்தது. எப்படி இந்த தொடக்கம் இருந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இடத்துல மனுக்கள் மூலியமாகவும் வேண்டுகோள்கள் மூலியமாகவும் அதன் மூலியமாக தான் இந்த இயக்கம் ஆரம்பமே ஆச்சு. தேசிய இயக்கத்தோட தொடக்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெக்வஸ்ட் தான் பண்ணுவாங்க. மிதவாதிகள்னு சொல்லுவோம் அவங்கள. நாம் எல்லாமே அவங்கக்கிட்ட அதாவது பொறுமையாகவும் ஒரு தன்மையாகவும் தான் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருந்தாவே நமக்கு இது கிடைச்சிரும், உரிமை கிடைச்சிரும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம், மிதவாதிகளோட எண்ணம். அதனால் அவங்களோட அணுகுமுறையெல்லாம் ஆங்கிலேயர் இடத்துல மனுக்கள் மூலியமாகவும் வேண்டுகோள்கள் மூலியமாக தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இந்த இயக்கம். நமக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம மகாத்மா காந்தியடிகள் பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 இந்தியாவுக்கு வந்திருப்பார். அவர் அந்த நாளை தான் நாம் வெளிநாடு வாழ் இந்திய இதாக பார்க்குறோம். 1915 தான் வந்திருப்பார். 1915 போது அவர் 1869 தான் பிறந்தார். அக்டோபர் 2 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1869 அப்படிங்கிறது தான் நினைவில் இருக்க வேண்டியது. 1869 தான் வந்தார். அதில் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார். அங்கே இனவெறிக்காக, இந்திய மக்கள் மீது காட்டப்படுற இனவெறிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்காக சத்தியாகிரகம் அங்கேயே ஆரம்பிச்சிருப்பார். நமக்கு இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காலேயே தொடங்கியிருப்பார். ஒரு 20 வருஷம் அந்த மக்களுக்காக அவர் போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1919 இந்த தேசிய இயக்கத்தை அவருக்கு தலைமையில் ஏற்றாது அந்த ஆண்டு தான். அதுக்கப்புறமா தான் இந்த தேசிய இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மக்கள் இயக்கமாக மாறுச்சு. காந்தியடிகள் 1919 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தலைமை ஏற்றார், தேசிய இயக்கத்துக்கு தலைமை ஏற்றார். அதுக்கப்புறமா தான் அது ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறப்பட்டது. நமக்கு தேசியம் அப்படின்னா என்ன? தேசியம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு தன்னிச்சையான பக்தி, விசுவாசம். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டின் மேலே ஒரு விசுவாசமாக இருக்கிறது, பக்தியாக இருக்கிறது, தேசபக்தியோடு இருக்கிறது. மற்ற நாடுகளை காட்டிலும் தன்னோட நாடு தான் உயர்வு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய உணர்வு. எந்த நாட்டை விடையும் நம்ம நாட்டை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, அதை தான் நாம் தேசியம்னு சொல்லுவோம். நமக்கு காந்தி 1915 தான் இந்தியாவுக்கு வந்தார்.
இங்கே பிறந்திருந்தாலும் அவர் அங்கே போயிட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவரோட வேலைக்கு அவரோட ஒரு கேஸ் விஷயமா அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். அதுக்கப்புறமா அங்கே நடந்த பிரச்சனைகளெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. 1915 தான் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் போராடிட்டு இருந்திருப்பாங்களே தலைவர்கள், அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காந்தியடிகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, கோகலே, காந்தியடிகளோட அரசியல் குருன்னு சொல்லக்கூடிய கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே, அப்புறமா பிபின் சந்திரபால், அடுத்தது லாலா லஜபதி ராய், நம்ம திலகர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காந்தியடிகள் வரத்துக்கு முன்னாடி இந்த தேசிய இயக்கத்தின் மூலமா மக்களிடத்துல நம்ம தேசியத்தோட அடையாளம்னா என்ன, ஆங்கிலேயர்களோட சுரண்டல்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க காந்திக்கு முந்தையத்தில் இருந்த தலைவர்கள். ஸோ இதை தான் நமக்கு அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க, இந்த பாடத்தோட அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தோட நோக்கம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் எப்படி உருவாச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் தொடக்க கால தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த தேசிய இயக்கத்துக்காக நாட்டோட விடுதலைக்காக என்னென்ன பங்களிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய சுரண்டலால் உருவாகி சமூக சீர்திருத்தங்கள், கல்வி, தலைவர்களோட முயற்சியின் மூலமா வளர்ந்து காந்தியின் தலைமையில் ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறுச்சு. அதுதான் இந்த பாடத்தோட சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாடத்தை. முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக பொருளாதார பின்னணி. இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு ஒரு 6 சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 சப்டைட்டில்ஸ் கீழே தான் நம்ம இந்தியாவோட தேசிய எழுச்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சமூக பொருளாதார பின்னணி. இரண்டாவதாக மேற்கத்திய கல்வியும் அதனுடைய தாக்கமும். மூன்றாவதாக சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்ப்போம். இது 10th ஸ்டாண்டர்ட் 19ஆவது நூற்றாண்டு ஆரம்பித்து நம்ம அப்பப்போ டச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இந்த சமூக சமய சீர்திருத்தங்களை பற்றி டச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நாலாவதாக என்ன பார்ப்போம் அப்படின்னா தேசியத்தோட எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட சங்கங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். சங்கங்கள்னால் என்ன சொல்லுவோம், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், அதான் எல்லாத்தையுமே தான் சங்கங்கள்னு சொல்லுவோம். இந்த சங்கங்கள்லாம் எப்படி உருவாச்சு. இறுதியாக நம்ம என்ன இந்த பாடத்தில் பார்ப்போம் அப்படின்னா நவ்ரோஜி, பர்தோன்ஜி நவ்ரோஜி கிடையாது, தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்க அப்படின்னா அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடு, ஆங்கிலேயர்களுக்கு எதுதான் ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட இருந்து சுரண்டிட்டு போனதை எப்படி சுரண்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத அவர் பார்வைகளை முன் வச்ச கோட்பாடுகள், இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவோட தேசிய எழுச்சியில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அந்த நிலத்துக்கு தனிப்பட்ட சொத்து உரிமைன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது இல்லையா, இந்த ரயத்வாரி முறை, இந்த மாதிரி முறைகள் மூலமா நமக்கு ஒரு தனி மனுஷனுக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி முறைகளில் கொண்டு வரப்பட்டது. இதுதான் புதிய நில உரிமைன்னு சொல்கிறது. அதனால் விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, ஆங்கிலேயர்கள் எப்படி லாபம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். நமக்கு ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது சமூக சொத்தாக தான் இருந்துச்சு. அதாவது மன்னர்கள் இருக்கும்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்காக அந்த நிலத்தையெல்லாம் விட்டுருப்பாங்க. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, விளைச்சல் பண்ணுவாங்க. விளைச்சலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தான் மற்றவங்களாம் பிரித்து எடுத்துக்குவாங்க. அந்த மன்னர்களாகட்டும் அவங்கக்கிட்ட இருந்து விளைச்சலில் தான் பகிர்ந்து எடுத்துக்குவாங்களே தவிர வரியாக கேட்டு எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணலை. அவங்களுக்கு நிலமும் அப்படிங்கிறது பயன்பாட்டில் தான் இருந்தது. அவங்க பேரில் ஒரு சொத்தாலாம் அந்த அப்பெல்லாம் கிடையாது. அவங்க காலத்தில் மன்னர்கள் காலத்திலாம் கிடையாது. இதை இந்த மாதிரி இருந்ததை மாற்றினது யார் அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி தான். புதிய நில உரிமைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை ஜமீன்தாருக்கு அதை நிலத்தை சொத்தாக கொடுத்து இவங்களை குத்தகைக்காரர்கள் விவசாய குத்தகைகளுக்கு எடுத்து அதை விவசாயம் பண்ணி அதுக்கு ஒரு வரியை கொடுக்குற மாதிரி நியமனம் பண்ணது இந்த ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக சொத்தாக தான் இருந்துச்சு. தனிப்பட்ட நில உரிமைன்னு ஒன்று கிடையாது. ஆங்கிலேயருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் உரிமையுடன் விற்பனை செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டுச்சு. விற்பனை செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வரி கட்டலை அப்படின்னா அந்த இடத்த அந்த நிலம் மாற்றப்படக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அப்புறம் வந்தது.
இறுதியாக அதெல்லாம் வந்தது. அவங்க வந்து இந்த நிலத்துக்கு வரியை கொடுத்து டார்ச்சர் பண்ணி அதை கட்ட முடியல அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறமா வந்தது. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மரபு சார்ந்த நில உடைமை முறையவே அழிச்சிட்டாங்க. அதான் மன்னர்கள் இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா, நிலம் பார்த்திங்கன்னா சமூக சொத்தாக தான் இருந்துச்சுன்னு. அந்த முறையவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய முறையவே மரபு சார்ந்த அந்த முறையவே பார்த்தீங்க அப்படின்னா அழிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். நிலவரி அப்படிங்கிறது பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. முன்னையெல்லாம் விளைச்சல் தான் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பயிரிடுறது, அதில் பயிரில் என்ன பயிரிடுறோமோ அதை தான் அந்த விளைச்சலில் தான் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா அதுக்கு வரின்னு ஒன்று நிர்ணயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வரி அந்த நிர்ணயம் எப்படி இருந்தது, பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பணமாக கணக்கிட்டு அதையெல்லாம் நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளைக்கழிவு, வறட்சி, பஞ்சம் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கல. எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, பஞ்சமாகட்டும், வறட்சி ஆகட்டும், இந்த விலை குறைஞ்சி போகிறதாகட்டும், எதுவாக வேணால் இருந்துட்டு போகட்டும், எனக்கு தேவை பணம், அந்த நிலத்துக்கான வரி கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாமே நடந்தது. அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிலங்களை கடனை அடைக்கிறதுக்காக விற்க ஆரம்பித்தாங்க. கடன்தாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோசடி மூலயமா விவசாய நிலங்களை அபகரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த விவசாயம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பயிரிடுறதுக்காக முன்பணம் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பயிரிடணும் அப்படின்னா முன்பணம் வாங்குவாங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட. அந்த பணத்தை கட்ட முடியாத அளவுக்கு அவங்க அந்த நிலைமையை கொண்டு வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க எடுத்துக்கக்கூடியது மோசடி மூலயமா விவசாய நிலங்களை அபகரிக்க ஆரம்பித்தாங்க கடன் கொடுத்தவங்க. நிலம் அப்போ தான் விற்பனை பொருளாக மாற்றப்பட்டுச்சு அதன் மூலயமா. அது போக வேளாண்மை வந்து வணிகமயமாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தனிப்பட்ட நில உரிமை அப்படின்னு ஒன்று கிடையாது, வரியும் செலுத்தப்படலை. அப்படிங்கிற காரணத்தால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு முன்னாடி இந்தியாவில் தனிப்பட்ட நில உரிமைன்னு ஒன்று கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரி செலுத்தப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால நிலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களெல்லாம் ஏலத்தில் விட்டாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்கள் எல்லாமே ஏலத்தில் விட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நகரங்களில் வாழக்கூடிய புதிய நிலப்பிரபுக்களாக உருவானாங்க. இங்கே இருக்க மாட்டாங்க, நகரங்களில் வாழக்கூடிய புதிய பிரபுக்களாக உருவானாங்க. இந்த நிலப்பிரபுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குத்தகையை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. மரபு விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட தேவைக்கு என்னமோ நுகர்வுக்கு என்னமோ அதை மட்டும்தான் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. புதிய நில வருவாய் முறையால் என்ன நடந்ததுன்னா சந்தை அடிப்படையில் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டது. தனக்குன்னு என்ன தேவையோ கூட இருக்கிறவங்களுக்குன்னு என்ன தேவையோ அதை மட்டுமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க சந்தை அடிப்படையில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புதுசாக ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட நில வருவாய் முறையால். இதனால் நமக்கு என்ன நடந்ததுன்னா விவசாயிகளோட வாழ்க்கையில் முன்னேற்றம்னு ஒன்று கிடையவே கிடையாது. விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா மன நிறைவின்மையால் பாதிக்கப்பட்டாங்க. மனசு நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் சொல்ல வருது. விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடுகளை மீறினவங்களாம் ஆனாங்க. இந்த அளவுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் போனோடனே அவங்க விதித்த கட்டுப்பாடுகளெல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் ஏகாதிபத்தியவாதிகள் மற்றும் அவர்களோட கூட்டாளிக்கு எதிராக திரும்பினாங்க. விவசாயிகள் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் எதிராக திரும்பினாங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுனால. அடுத்ததாக நாம் கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை அப்படின்னா நமக்கு அரசு எதுலேயுமே தலையிட்டுக்க மாட்டாங்க. வணிக கொள்கை இந்த கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை அப்படிங்கும்போது இந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த அரசு வந்து எந்த ஒரு இதுலேயுமே தலையிட்டுக்க மாட்டாங்க. இந்த வணிக ரீதியாக எந்த இதுலேயுமே தலையிட்டுக்க மாட்டாங்க. தனியார் நலனுக்கு ஏற்ற மாதிரி வணிகத்தை அனுமதிக்கிற கொள்கை தான் கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கைன்னு சொல்லுவோம். அவங்க யார் கம்பெனி வச்சுருக்காங்களோ நிறுவனம் வச்சுருக்காங்களோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். யாரும் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டேருந்து. அதுதான் கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கைன்னு சொல்லுவோம்.
இதனால் நமக்கு இந்திய தொழில்கள் அழிஞ்சு இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே இந்தியாவில் விற்பனை செய்கிறது அப்படிங்கிற அந்த நிலைமை வந்துருச்சு. இதில் தான் அதனால தான் தொழிலில் அழிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கையும் தொழில் நீக்க செயல்பாடுகளும் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் அதை தான் நம்ம இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய தொழில்கள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு. அங்கேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணப்பட்ட அந்த பொருள்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை செய்யப்பட்டதுனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழில்கள்லாம் நசுக்கப்பட ஆரம்பிச்சது. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிக கொள்கையை பின்பற்றினாங்க. பருத்தி, சணல், பட்டு போன்ற கச்சா பொருள்களை இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. பருத்தி ஆகட்டும், சணல் ஆகட்டும், பட்டு ஆகட்டும், இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருட்கள்னால் என்னென்னு சொல்லுவோம், ரா மெட்டீரியல்ஸ். ஒரு ஃபோன் இருக்குது, அதுக்கு உள்ளே இருக்கிற சிப் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கச்சா பொருள், ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட உற்பத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பருத்தியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அந்த மாதிரி பருத்தி, சணல், பட்டு போன்ற கச்சா பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து தயாரிக்கப்பட்ட பொருள்களை மீண்டும் இந்திய சந்தைக்கு தான் அனுப்புனாங்க. இங்கேருந்தே ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வரப்பட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இங்கிலாந்து பொருட்களை இந்திய சந்தையில் அதிகமாக வந்துச்சு. அங்கே இங்கிலாந்தோட தொழில்நுட்ப வளர்ச்சியினால், தொழில் புரட்சினால் நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துச்சு இங்கிலாந்தில். அதனால் இங்கிலாந்தோட பொருட்கள் அதிகமாக இருந்தது, உற்பத்தி அதிகமாகிடுச்சு, பொருட்கள் அதிகமாகிடுச்சு. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட சந்தையில் தான் அதிகமாக வந்துச்சு. இறக்குமதி துணிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்திய கைத்தறி துணிகளை விட குறைஞ்ச விலையில் கிடச்சிது. அங்கேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட துணிகள் எல்லாம், இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட துணிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கைத்தறி துணிகளை விட குறைஞ்ச விலையில் கிடச்சிச்சு. ஆங்கிலேயருக்கு முன்பு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி துணிகளுக்கும் கைவினை பொருள்களுக்கும் புகழ்பெற்ற நாடாக இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவன் போட்டு நம்மளை படாத பாடுபடுத்தினான். காலனிய வணிக கொள்கையால் இந்தியா உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தைகளை இழந்துச்சு. அவங்க உள்ளேயும் விற்க முடியாமல் பன்னாட்டிலையும் விற்க முடியாத அளவுக்கு அவங்க தொழிலில் நசுக்கப்பட்டுச்சு. அவங்களோட காலனிய வணிக கொள்கையினால், கட்டுப்பாடற்ற கொள்கை, இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியில் இல்லை, அவங்க சௌரியத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. இதனால் இந்தியாவோட உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நலிவடைஞ்சிருச்சு. இந்திய பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறதுலேருந்து பின்வாங்கிருச்சு. நெசவாளர், பருத்தி இலை தயாரிப்போர், தச்சர், கொல்லர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இழந்துட்டாங்க. இந்தியாவோட கச்சா பொருட்கள்லாம் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கச்சா பொருட்கள் கொள்முதல் செய்யக்கூடிய இடமாக மாறிடுச்சு. ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடமாக இந்தியா மாறிடுச்சு. தொழில் செஞ்சுட்டு இருந்த இடம் இங்கே இருந்தது எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. ஏற்றுமதி அப்படிங்கிற பேரில் கொள்முதல் செய்யும் நாடாக மாறிடுச்சு இந்தியா. இந்திய விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலை பயிர்களான அவுரி உற்பத்திக்கு வற்புறுத்தப்பட்டனர். இண்டிகோ கழகம் நாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அவுரினா இந்த நீலச்சாயத்தை உற்பத்தி பண்ணுறது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ப்ளூ கலர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ளூ கலருக்கான சாயம் அவுரின்னு சொல்லுவோம். அதை உற்பத்தி பண்ணி தரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க இந்த விவசாயிகள்லாம். அதனால் நம்ம உணவுப் பொருள்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஏன்னா உணவுப் பொருளை அவங்க விளைச்சல் பண்ணவே விடல. அவங்களுக்கு அந்த ஐரோப்பியாவில் அப்போ டிமாண்ட் இருந்துச்சு அவுரி உற்பத்திக்கு. அவுரி உற்பத்தினா அந்த சாயம், நீல சாயம், அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு ஐரோப்பியன் கண்ட்ரீஸில். அதனால் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறது, உணவுப் பொருளுக்கு தேவையான அந்த விளைச்சலை பண்ண முடியாமல் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. இந்திய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஆயிரத்தி 859 60 வரைக்கும் வங்காளத்தில் இண்டிகோ கழகம் ஏற்பட்டுச்சு. இது கம்பெனியோட அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக நடைபெற்ற விவசாயிகளோட எதிர்வினையாக பார்க்கப்பட்டது. விவசாயிகள் அதை பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்களை. எப்போ அப்படின்னா 1859 60 வரைக்கும் வங்காளத்தில் இண்டிகோ கழகம் ஏற்பட்டுச்சு. நமக்கு விக்டோரியா பேரறிக்கையின் மூலயமா 1858 கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து இங்கிலாந்துக்கு முழுசாக போயிடுச்சு. நம்ம இந்தியா விக்டோரியா மகாராணியோட கைக்கு போயிடுச்சு.
அப்போ இது எப்போ நடந்திருக்கும் நமக்கு இண்டிகோ கலகம் அப்படிங்கிறது 1859லையும் 60லையும் நடந்திருக்கு வங்காளத்தில். அவங்க சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கஷ்டகாலமும் நடந்திருக்கு நமக்கு. இது கம்பெனியோட அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக நடைபெற்ற விவசாயிகளோட எதிர்வினையாக பார்க்கப்படுது. இந்திய குத்தகை விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவுரி பயிரிடறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அது மட்டும்தான் நீ பயிரிடணும், வேறு எதுவும் உனக்கு தேவையானது எதையுமே பயிரிடக்கூடாது, உணவுப் பொருட்களுக்காக எதுவுமே பயிரிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இந்திய குத்தகை விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அவுரி அப்படிங்கிறது துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு பயிர். ஐரோப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவுரிக்கு பெரிய தேவை இருந்துச்சு. விவசாயிகள் சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டனர். இதை தான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட கட்டாயம்தான். அவங்க ஐரோப்பியர்களால் ஏற்பட்ட இந்த ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட கட்டாயத்தினால தான் பார்த்திங்கன்னா சாதகமற்ற ஒப்பந்தம், அவங்க விருப்பப்பட்டு அவங்களுக்கான சாதகமான ஒப்பந்தமாக இது இல்லவே இல்லை. இந்த அவுரி பயிரிடுறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு இடத்துல ஒப்பந்தப்படி விவசாயிகள் அவுரி மட்டுமே பயிரிட வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால பண்ணையாருக்கு கொடுக்கக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா சந்தை விலையோட குறைவாக இருந்துச்சு. பண்ணையார் இவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அவுரி பயிரிடப்பட்டு அதை விளைச்சல் பண்ணி இவங்க விவசாயிகள் கொண்டே கொடுக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய பண்ணையார் காசு கொடுப்பார் இல்லையா, அந்த பொருளுக்கு அந்த சாயத்துக்கு விலை அப்படிங்கிறது சந்தை விலை மார்க்கெட் ரேட்டை விட குறைவாக கொடுத்தாங்க. அப்போ அவங்க சாப்பாடும் இல்லை, அந்த நிலவரியும் கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அந்த கொடுக்குற பணமும் சந்தை விலையை விட குறைவாக இருந்ததுனால பல விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிலவரியை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. விவசாயிகள் அதிகாரிகளுக்கு பல மனுக்களை எழுதியும் தீர்வு கிடைக்கல. இவங்க உடனே ஒன்றும் இந்த போராட்டத்தில் குதிக்கலை. பல டைம் மனுக்கள் அனுப்பியிருக்காங்க அதிகாரிகளுக்கு, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட முன்பணத்தையும் புதிய ஒப்பந்தத்தையும் ஏற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. எனக்கு முன்பணமும் வேண்டாம், புதிய ஒப்பந்தமும் வேண்டாம், நான் அவுரிங்கிறத பயிரிடவே மாட்டேன் அப்படிங்கிறத மனுக்கள் மூலிமா தெரிவித்தோம். அவங்க இது பண்ணலைங்கிறதுனால இந்த இது எடுத்துக்கிட்டாங்க, கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முன்பணமும் வேண்டாம், புதிய ஒப்பந்தமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் விளைவாக தான் இந்த விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கலகத்தில் ஈடுபட்டாங்க. இண்டிகோ கழகத்தின் மூலயமா விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. இண்டிகோ கழகத்தின் மூலயமா நமக்கு 1859 to 60 நடந்தது. விக்டோரியா பேரறிக்கைக்கு அடுத்தது நடந்தது. 59லேருந்து 60 வரைக்கும் நடந்தது. அதனால் இறுதியாக என்ன நடந்தது அப்படின்னா இண்டிகோ கழகத்தில் டென்ஷன் ஆகி இந்த பண்ணையார்களெல்லாம் வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க விவசாயிகள். அதுக்கப்புறம் கொடுமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். பஞ்சம் ஏற்பட்டதுனால அடிமைகளாக போக வேண்டியதாயிருச்சு. வேறு நாட்டுக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சத்தின் மூலிமா அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறி அங்கே போய் குடியேற சூழ்நிலை வந்துருச்சு. அடிமைகளாக அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு, அங்கே இருக்கிற காப்பி தோட்டத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டாங்க. அதனால் இந்தியாவிலேருந்து தான் எல்லாம் மக்கள் போனாங்க அங்கே. தொழில் நீக்கத்தினாலேயும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் புறக்கணிப்பு காரணமாகவும் பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. ஆர்தர் காட்டன் தான் நமக்கு நீர்ப்பாசனம். அவர் தான் தனிப்பட்ட முறையில் இந்த ஆங்கிலேய அரசுக்கிட்ட இருந்து ஒரு வெங்காயமும் நடக்கலை, நாமளாவது தனிப்பட்ட முயற்சி செய்வோம்னு சொல்லி இந்த குளங்களை வெட்டுறது, ஆறுகளை நீட்டிப்பு பண்ணுறது, கால்வாய்களை வெட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்தர் காட்டன் தான் பண்ணார். நம்ம அதை போன பாடத்துலேயே பார்த்துருப்போம். நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆதார் கார்டுன்னு கூட நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகள் எல்லாம் புறக்கணிச்சதன் காரணமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொடிய பஞ்சம் வந்துருச்சு. கொடுமையான நிலவரி இந்திய மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலேயர் வறுமைக்கு முன்னாடி பஞ்ச காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க வரி விலக்கு கொடுத்தாங்க, விலையை முறைப்படுத்தினாங்க, ஏற்றுமதியை தடை செஞ்சாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இங்கேயே பஞ்சமாக இருக்குது, இங்கேருந்து எங்கே போய் ஏற்றுமதி பண்ணுறது? இப்போ நாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரதமர் அரிசிக்கு தடை போட்டிருப்பார். பாசுமதி வேணால் ஏற்றுமதி பண்ணிக்கோங்க, ரைஸை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருப்பார். அந்த மாதிரி
ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், இந்திய ஆட்சியாளர்கள்னால் அந்த விவசாயிகளுக்கு வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க, விலையை முறைப்படுத்தினாங்க, ஏற்றுமதியை தடை செஞ்சாங்க போன்ற நிவாரண நடவடிக்கைகளெல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சங்கள்லையும் தலையிடா கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றினாங்க. எந்த விஷயத்திலும் தலையிட்டுக்க மாட்டேன், நீ நிலவரி செலுத்தியே தான் ஆகணும், எந்த ஒரு நல்லதும் நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த தலையிடா கொள்கை அப்படிங்கிறது. 1833 அது கொண்டு வரப்பட்டது, தலையிடா கொள்கை அப்படிங்கிறது. ஆங்கிலேயர்கள் பஞ்சங்கள்லேயும் வந்து தலையிடா கொள்கையை தான் பின்பற்றிட்டாங்க. 1770 1900 வரைக்கும் இந்தியாவில் பஞ்சத்தால் எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னா 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 25 மில்லியன்னா பார்த்துக்கோங்களேன். எப்போ 1770 900 வரைக்கும் பஞ்சத்தினால இந்தியாவில் மொத்தமாக 25 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. 1770 பஞ்சம் வந்ததுனால நம்ம 1773 ஒழுங்குமுறை சட்டமெல்லாம் கொண்டு வந்து நாம் இது பண்ணியிருப்போம், போன பாடங்களில் பார்த்துருப்போம். அதாவது இரட்டை ஆட்சியின் மூலயமா இரட்டை ஆட்சியை யார் கொண்டு வந்தார்? நமக்கு ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சியின் மூலயமா நிர்வாகம் ஒன்றுமே இல்லை. அதாவது மன்னர் பொறுப்பில் இருப்பாங்க, ஆனால் நிர்வாகம்லாம் கம்பெனியில் இருக்கும். அதனால் ஒன்றும் நடந்திருக்காது, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. பஞ்சம் வந்தது தான் மிச்சம். 1770 ஒழுங்கான நிர்வாகம் இல்லாததுனால தான் ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று 1773 கொண்டு வந்து வங்காளத்தோட ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸை நியமனம் பண்ணி அதுக்கப்புறமா அதையெல்லாம் ஒரு சீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த 1770 ஒரு பஞ்சம் வந்தது. அப்படியே இருந்தாலும் நமக்கு 1770 1900 வரைக்கும் இந்தியாவில் பஞ்சத்தால் 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 1891 1900 வரைக்கும் மொத்தமாக 1770 1900 வரைக்கும் இந்தியாவில் பஞ்சத்தால் 25 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. 1891 ஒரு 1900 வரைக்கும் ஒரு 9 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 19 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தால் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயத்தை சொன்னது யார்? நமக்கு மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை. இது ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சத்தை பற்றி குறிப்பிட்டது ஆசிரியர் யார், அது என்ன பத்திரிக்கை அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதை பற்றி குறிப்பிட்டவங்க மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை தான் குறிப்பிட்டிருக்காரு. பட்டினியான மக்கள் வந்து மடிஞ்சிட்ருக்கிற செத்துட்ருக்கிற இந்த நிலையில் கூட ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் டன் கோதுமையை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மனசாட்சியே இல்லை. அடுத்தது நமக்கு ஒரிசாவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு 1866. தலையிடா கொள்கை 1833. ஒரிசாவில் பஞ்சம் ஏற்பட்டது 1866. நல்ல நம்பர். ஸோ நமக்கு ஒரிசாவில் இந்த ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஒரிசாவோட பஞ்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரிசாவோட பஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க. 1866 ஏற்பட்ட பஞ்சத்தினால மொத்தமாக 1.5 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போயும் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரிசா பஞ்சத்தில் கூட மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் 200 மில்லியன் பவுண்டு, இதுக்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னா பல மில்லியன் டன் கோதுமையை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எத்தனை மில்லியன்னு கொடுக்கல, பட் பல மில்லியன் டன் கோதுமையை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரிசா பஞ்சத்தில் மட்டும் இந்த 1.5 மில்லியன் மக்கள் இறந்ததுக்கு அப்புறமாவும் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் பவுண்ட் வந்து அரிசியை ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்துக்கு. கோதுமை அப்படிங்கிறது பல மில்லியன்னு கொடுத்துருக்குது. அரிசி அப்படிங்கும்போது மென்ஷன் பண்ணி 200 மில்லியன் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. கவனிச்சுக்கோங்க. ஒரிசாவோட பஞ்சத்தின் போது தான் ஆங்கிலேயர்கள் 200 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இதுக்கப்புறமா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி இருக்கார் இல்லையா, ஒரிசாவோட பஞ்சத்தை பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா இந்தியாவோட வறுமையை பற்றி வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவரோட வாழ்நாள் முழுவதுமே ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.
ஒரிசா பஞ்சத்தில் எந்த தலைவர் இந்தியாவோட வறுமையை பற்றி ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. இவ்வளோவா இப்படியா அப்படின்னு ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவர் இந்தியா கடைசியாக ஒரு கோட்பாடு கொடுத்துருப்பார். இந்த பாடத்தோட இறுதியில் பார்க்கலாம். இவங்கெல்லாம் இப்படி சுரண்டதுனாலையும் என்ன நடந்தது, இந்தியா எப்படி கடங்காரனாக மாறுச்சு அப்படிங்கிறது இவர் தான் சொல்லியிருப்பார் நமக்கு, தாதாபாய் நவ்ரோஜி. ஒரிசாவோட பஞ்சத்தின் காரணமாக யார் எந்த தலைவர் வறுமையை பற்றி ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1876 முதல் 78 வரைக்கும் நம்ம மதராஸ் மாகாணத்தில் பருவமழை பொய்த்ததால், அதாவது தக்க தருணத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாததுனால என்ன நடந்ததுன்னா இங்கேயும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சென்னை மாகாணத்துலேயும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சென்னை மாகாணத்தில் எந்த ஆண்டு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா 1876 78 வரைக்கும் நடந்துச்சு அந்த பஞ்சம். 2 வருஷம் அந்த பஞ்சம் இருந்தது. எப்படி ஒரிசா பஞ்சத்தில் பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை லிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மதராஸ்லேயும் பின்பற்றினார். யார் அது? லிட்டன். ஒரிசா பஞ்சத்துலேயும் நம்ம வந்து எந்த ஒரு சலுகையும் மக்களுக்கு கொடுக்கல. அப்பையும் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம். கோதுமையும் 200 டன் அரிசியும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம். அதையே தான் 1876 to 78 வரைக்கும் நடந்த மெட்ராஸ் மாகாணத்தோட பஞ்சத்துலேயும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அந்த தலையிடா கொள்கையை. யார் அப்படின்னா லிட்டன். மதராஸில் ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னா லிட்டன். மதராஸ் பஞ்சத்தினால எத்தனை பேர் தெரியுமா உயிரிழந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 3.5 மில்லியன், அதாவது 35 லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க மதராஸ் பஞ்சத்தில் உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சம். 76 to 78 வரைக்கும் நடந்திருக்கு. அப்பையும் தலையிடா கொள்கை ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னா லிட்டனு. இதனால் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா 3.5 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க மதராஸோட பஞ்சத்தினால. அடுத்ததாக ஒப்பந்த கூலி தொழிலாளர் அப்படிங்கும்போது ஆங்கிலேய பேரரசோட காலனிகளில் பெருந்தோட்ட பயிர்கள் வந்து அறிமுகமாச்சு. அந்த காலகட்டத்தில் பெருந்தோட்ட பயிர்கள் அப்படின்னா காஃபி பயிரிடுறது, தேயிலை பயிரிடுறது, கரும்பு பயிரிடுறது, இது எல்லாம் நம்ம பெருந்தோட்ட பயிர்கள்னு சொல்லுவோம். அதிக அளவில் விளைச்சல் பண்ணக்கூடியது இதை தான் பெருந்தோட்ட பயிர்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலேய பேரரசோட காலனிகளில் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள்லாம் காலனிகள், அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தோட்ட பயிர்கள் வந்து அப்போ தான் அறிமுகமாயிட்டு இருந்தது. அங்கே வந்து தொழிலாளர்களுக்கான தேவை அதிகமாக இருந்துச்சு. அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலனிகளில் பெருந்தோட்ட பயிர்களை பயிரிடுறதுக்கு தொழிலாளர்கள் வந்து தேவை வந்து அதிகரிச்சுது அங்கே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன நாடு அப்படின்னா சிலோன், மொரிஷியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களான முக்கிய காலனிகள் இதெல்லாம். 1815 சிலோனோட ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் மாகாண ஆளுநரிடத்தில் கூலி தொழிலாளர்கள் அனுப்ப கோரினாங்க. இந்த ஒப்பந்த முறைப்படி போகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கூலி தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. எப்போ சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநர்கிட்ட ஆள் வேணும்னு கேட்டார் அப்படின்னா 1815 தான் கேட்டார். இந்த மதராஸ் ஆளுநர் பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தை படிச்சுட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் இதை அனுப்புனார். சிலோன் ஆளுநர் மதராஸ் ஆளுநர்கிட்ட கேட்டார், மாகாண ஆளுநர்கிட்ட. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலி தொழிலாளர்களை அனுப்புறதுக்காக இந்த கடிதத்தை படித்தது யார் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர். அவங்களுக்கு தான் அனுப்பினாங்க. அவங்க தான் இந்த கடிதத்தை படித்தாங்க. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தங்களோட நிலத்தை ரொம்ப மதிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு சலுகையும், அதாவது ஒரு இவ்வளோ சம்பளம் கொடுப்போம், இவ்வளோ இன்சென்டிவ் கொடுப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு ஊக்கத்தொகையும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நகர்றது சிரமம் தான் இந்த மக்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1833 43 பயங்கர பஞ்சம். 1833 43 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் பயங்கர பஞ்சம். அதனால் இந்த தஞ்சை ஆட்சியாளர் கலெக்டரெல்லாம் போய் மக்களிடத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை, இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் இங்கே பஞ்சத்தில் இருந்தாங்க. அதனால் அங்கே போனால், வேலைக்கு போனால் நமக்குன்னு ஏதாவது காசு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் முக்கியமாக. அதனால் நம்ம அங்கே புலம்பெயரலாம் அப்படின்னு மக்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா 833 843 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சங்களால்
மக்கள் வந்து தாங்களாகவே புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க, சிலோன் அந்த மாதிரி இடத்துக்கு. இந்த காலத்தில் தான் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை வந்து நடைமுறைக்கு வந்தது. எப்போ அப்படின்னா 43. இந்த 43 அப்படிங்கிற ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஸோ இந்த காலத்தில் தான் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. அடிமை அப்படிங்கிறது ஒழிஞ்சு ஒப்பந்த கூலி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1843 தான். இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரசோட பல காலனிகளில் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஐக்கிய அரசோட பல காலனிகளில் இலங்கையோட காஃபி தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செஞ்சாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இல்லை, நிறைய நாடுகள்லையும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வேலைக்கு ஆள் வேணுங்கிறதுனால இந்தியாவிலேருந்து ஆட்களை எடுத்துகிட்டு போனாங்க அடிமையாக. அதாவது அடிமை முறைன்னு ஒழிச்சதுக்கப்புறம் தான், அடிமை முறையும் 1843 தான் ஒழிச்சிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒப்பந்த கூலின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒப்பந்த கூலி இருக்குது பார்த்திங்களா, அது அடிமையோட மோசம். அந்த ஒப்பந்த கூலி அப்படிங்கிறது அடிமையோட மோசம். என்னமோ டீசெண்டாக இந்த வந்து கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நான் அடிமையாக அந்த 1843 இருந்த அடிமையோட மோசம் இந்த ஒப்பந்த கூலி அப்படிங்கிறது. ஸோ இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரசோட பல காலனிகளில் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக அனுப்பப்பட்டாங்க. குறிப்பாக இலங்கையோட காஃபி தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 1843 தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் குடிபெயரும் செயல்கள் அதிகரிச்சது. அடிமை முறைன்னு ஒன்று ஒழிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் 1843 தான். இதன் மூலியமாக தான் குடிபெயரும் செயல்கள்லாம் அதிகரிச்சது. வேறு நாட்டுக்கு வந்து புலம்பெயர ஆரம்பித்தாங்க இந்தியர்கள் ஒப்பந்த கூலி முறையின் மூலயமா. 1837 தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் எத்தனை பேர் இலங்கைக்கு போயிருக்காங்க அப்படின்னா 10,000 பேர் போயிருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி நம்ம புள்ளி விவரமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1837 ஸ்டார்டிங் ஆகுது. 1837 தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு சென்ற தொழிலாளர்களோட எண்ணிக்கை மட்டும் ஒப்பந்த கூலி அடிப்படையில் 10,000 பேர் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டாக எவ்வளோ போயிருக்காங்க? 10,000 பேர் போயிருக்காங்க. எப்போ போயிருக்காங்க? 1837 போனவங்க தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா 10,000 பேர் போனாங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 46 ஒரு 9 வருஷம் கழிச்சு 1846 இப்போ வந்து தமிழ் தொழிலாளர்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 80,000 உயர்ந்துருச்சு. 10,000 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அது 80,000 உயர்ந்துருச்சு. அடுத்தது 55 46க்கு அப்புறமா 1855 இதில் தமிழ் தொழிலாளர்களோட எண்ணிக்கை எவ்வளவா மாறிச்சு? இதுக்கு முன்னாடி 80,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,28,000 மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1877 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 55 1,28,000 மக்களாக இருந்தவங்க 77 பார்த்தீங்க அப்படின்னா 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அப்போ ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக 1877 ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக இலங்கையில் மட்டும் சுமார் 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க. இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு ஒப்பந்த கூலி அடிப்படையில் பஞ்சத்தின் காரணமாக போன மக்களோட எண்ணிக்கை. 837 877 வரைக்கும் இது நடந்திருக்கு. 37 10,000 பேர் போனாங்க, 46 80,000 பேர் போனாங்க, 55 1,28,000 பேர் போனாங்க, 77 3,80,000 பேராக தமிழ் ஆள்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு பணியமர்த்தப்பட்டாங்க. இந்த காஃபி தேயிலை தோட்டத்தில் உட்காரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு. நமக்கு ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது என்ன நீங்கள் கொடுத்துருப்பாங்க, இந்த பேராகிராஃபில் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது அந்த முறையில் கூட்டிகிட்டு போகிற அந்த தொழிலாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா 5 வருடங்கள் வந்து வேலை செய்ய ஒப்பந்தம் செய்யப்படுவாங்க. தொழிலாளர்களுக்கு குறைந்த கூலியுடன்
வீடு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச கூலியில் வேலை செஞ்சதுங்கிறது எண்ணில் அடங்காது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷம் கழித்து அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா குறைஞ்ச கூலியோட வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க. இந்த முறையை தான் நம்ம அடிமை தொழிலோட மோசமாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அரசே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டு கண்காணிகள் அப்படிங்கிற முகவர்கள் அனுமதிச்சாங்க. தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் கடலில் வந்து தூக்கி போட்டு, அதாவது கப்பலில் வந்து தூக்கி போட்டுட்டு கடல் பயணத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த கடல் பயணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள்லாம் ரொம்ப பெருந்துயரத்துக்கு ஆளானாங்க. 1856 to 57 நமக்கு 57 தான் பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1856 to 57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் சென்ற கப்பலில் பல பேர் இறந்துட்டாங்க. அவங்க விருப்பப்பட்டெல்லாம் போகலை, விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் கடத்திக்கிட்டாவது கொண்டுட்டு போய் அங்கே அடிமைக்கு ஒப்பந்த முறைப்படி வேலை செய்யறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டுருச்சு பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில். அதனால் அதுக்கப்புறம் சொல்லப்படுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் தான் நம்ம சொல்லணும். ஸோ 1856லேயும் 57லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட்டுக்கு சென்ற கப்பலில் பல பேர் இறந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களில் 12.3%, பெண்களில் 18.5%, சிறுவர்களில் 36%, சிறுமிகளும் குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா 28% இறந்துட்டாங்க. எங்கே? கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட்டுக்கு கப்பலில் போகும்போது இறந்தவர்களோட புள்ளி விவரங்கள் இதெல்லாம் ஒப்பந்த கூலி அடிப்படையில். இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, மொரீஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள், கரிபியன் தீவுகள், ட்ரினிடாட், ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற ஆங்கிலேய காலனிகளுக்கு ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்தார்கள். 1843 மட்டும் மொரீஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறினாங்க. மொரீஷியஸ்க்கு இது ஒப்பந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்ட அதே ஆண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த ஆண்டுலேயே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மொரீஷியஸ்க்கு இந்தியாவிலிருந்து ஆண்கள் மட்டும் மொத்தம் 30,218 பேரும், ஸோ இங்கே இருக்குது, ஆண்கள் மட்டும் மொத்தம் 30,218 பேரும், பெண்கள் 4,307 பேரும் குடியேறினாங்க மொரீஷியஸில் இந்தியாவிலேருந்து. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றாண்டோட இறுதியில் 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலேருந்து மொரீஷியஸுக்கு போனாங்க. இந்தியாவிலேருந்து அந்த நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் போயிருக்காங்க மொரீஷியஸ்க்கு அப்படின்னா 5 லட்சம் பேர். அதுவே இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போனவங்க அப்படிங்கும்போது 3,80,000 பேராக இருந்துச்சு. அதுவே இந்தியாவிலேருந்து மொரீஷியஸ்க்கு போகும்போது 5 லட்சம் பேராக மாறிடுச்சு. இதுதான் மொரீஷியஸ்க்கும் இலங்கைக்கும் இந்தியர்கள் போனதுக்கான அந்த புள்ளி விவரங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கூற்று காரணம் சரியா அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேற்கத்திய கல்வியும் அதனோட தாக்கமும். இதனால தானே நமக்கு சமூக சீர்திருத்த மாற்றங்கள்லாம் நடைபெற்றுச்சு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதி மற்றும் மத அடிப்படைகளில் தான் பிரிக்கப்பட்டிருந்தது கல்வி அப்படிங்கிறது. எப்படி இருந்துச்சு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி, அந்த மேற்கத்திய கல்வியை நம்ம ஆங்கிலேயர்கள் மூலயமா பெறதுக்கு முன்னாடி இந்தியாவோட கல்வியோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா சாதி மற்றும் மத அடிப்படைகளில் தான் பிரிக்கப்பட்டிருந்தது. மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் அப்போ யார் உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க? பிராமணர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிராமணர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நிலை சமய மற்றும் தத்துவ கல்வியை பெறதுக்கு தனி உரிமையோடு இருந்தாங்க. அதாவது இந்த வேதங்கள், உபநிஷதங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதையெல்லாம் படிக்கிறதுக்கு யாருக்கு அப்போது தகுதி இருந்ததா அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க இந்தியாவில் அப்படின்னா பிராமணர்களுக்கு தான். ஸோ பிராமணர்கள் தான் உயர்நிலை சமய மற்றும் தத்துவ கல்வியை பெறதுக்கு தனி உரிமையோடு இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஃபுல் ரைட்ஸையும் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறது தான் இந்த தனி உரிமைன்னு சொல்லப்படுது.
பழைய இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கே மதமும் தத்துவமும் சார்ந்த உயர்ந்த கல்வி பெரும் உரிமை தனிப்பட்டதாக இருந்துச்சு. மற்ற சாதியினருக்கு அந்த கல்வியெல்லாம் கிடைக்கல. தான் சொன்னேனே, இந்த வேதங்களாகட்டும் உபநிஷதங்களாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமையாக இருந்துச்சு. மற்ற சாதியினருக்கெல்லாம் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால் என்ன ஆனாங்க, இந்த பிராமணர்கள் இந்த மாதிரி உயர்ந்த விஷயத்தை படிக்கும்போது கோயில்களில் அர்ச்சகர்களாகவும் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களாகவும் செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இதன் மூலயமா நமக்கு இவங்களாம் எங்கே பயின்றாங்க அப்படின்னா வித்யாலயங்கள் மற்றும் சதுஸ்பதிகள் போன்ற உயர்தர கல்விக்கூடங்களில் தான் இவங்கெல்லாம் கல்வி பயின்றாங்க. உயர்தர மக்கள் இல்லையா, அதனால் உயர்தர கல்விக்கூடங்கள் வித்யாலயங்களாக இருக்கட்டும் சதுஸ்பதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் உயர்தர கல்விக்கூடங்களில் இவங்கெல்லாம் கல்வி பயின்றவர்கள் பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். கல்வி எப்படி அப்போ இருந்தது அப்படின்னா சமஸ்கிருதத்தின் வழியாக தான் கற்பிக்கப்பட்டுச்சு. அதுபோக தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது பரம்பரை வழியில் தான் கைமாற்றம் செய்யப்பட்டுச்சு. தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது இந்த கட்டடக்கலைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலை உலோகவியல் இந்த மாதிரி சார்ந்த அறிவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையாக ஒரு சந்ததியிட்ட இருந்து இன்னொரு சந்ததிக்கு கைமாற்றப்பட்டுச்சு. எந்த ஒரு ரெக்கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இல்லை, ஏட்டின் வழியாக படிக்கிறதுக்கு அது கிடையாது. பரம்பரை வழியாக அடுத்தடுத்து போயிட்டே இருந்துச்சு. பரம்பரை வழியாக அப்படின்னா ஒரு வேளை நம்ம தாத்தா ஒரு என்ன சொல்கிறது இன்ஜினியராக இருந்திருந்தா அவரை பார்த்து அப்பா இன்ஜினியரிங் பழகியிருப்பார். ஒரு ஸ்கூலுக்கு போயோ காலேஜ் போயோ பழகியிருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பரம்பரை வழியாக இந்த தொழில்நுட்ப அறிவெல்லாம் கைமாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ரிஜிஸ்டர் புக்கு எதுவும் கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைமாற்றப்படும் போது பரம்பரை வழியில் இந்த தொழில்நுட்ப அறிவெல்லாம் கைமாற்றப்படப்படும் போது புதிய முயற்சிகளுக்கு தடையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கான புதிய முயற்சி எல்லாம் ஏற்படுறதுக்காக வாய்ப்பும் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு கல்வியெல்லாம் கிடையாது. இது வேறு நடந்திருக்கு. பெண்களாகட்டும் ஒடுக்கப்பட்டோராகட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் இவங்களுக்கு கல்வியே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கல்வி பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட முறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது. அப்போது ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவோட கல்வியில் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அடுத்ததாக காலனி அரசின் பங்களிப்பு மெக்காலே கல்வி முறை. ஸோ அவர் வந்தார் அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வரும்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த மெக்காலே கல்வி முறைங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் நவீன கல்வி பரவறதுக்கு முக்கிய பங்களிப்பாக இருந்தாங்க. இந்தியாவில் நாம் ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி சமஸ்கிருத வழியாக பாடத்தை படித்தோம், மனப்பாடம் பண்ணி படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா காலனி அரசோட பங்களிப்பு மெக்காலே கல்வி முறைன்னு வந்ததுக்கப்புறமா நவீன கல்வி பரவறதுக்கு முக்கிய பங்களிப்பாக இருந்தாங்க இந்தியாவில் இவங்கெல்லாம். எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்கிறதுக்கு கல்வி அறிந்த இந்தியர்கள் தேவைப்பட்டாங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா, எத்தனை பேர்த்து இங்கிலாந்துலேருந்து கூட்டிகிட்டு வருது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவிலே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தங்களிடம் பணி செய்ய கல்வி அறிந்த இந்தியர்கள் தேவைப்பட்டாங்க. இங்கிலாந்துலேருந்து கல்வி அறிந்தோர் வர இயலாத நிலையில் இந்தியர்களே தயார் செய்கிறதுக்காக திட்டமிட்டாங்க மெக்காலே கல்வி முறை. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1835 தான் இந்திய கவுன்சில் வழியாக ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. இது ரொம்ப நமக்கு முக்கியம். எந்த ஆண்டு நமக்கு ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது இந்தியாவில் அப்படின்னா 1835 தான் நடந்துச்சு. இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை வடிவமைச்சவங்க யார் அப்படின்னா டிபி மெக்காலே தான். 1835 இந்திய கவுன்சிலில் ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை வடிவமைச்சவர் அது பார்த்தீங்க அப்படின்னா டிபி மெக்காலே. ஸோ இவர் தான் டிபி மெக்காலே. மெக்காலே கல்வி முறை இந்தியர்களை ஆங்கிலேயர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆங்கில கல்வி திட்டத்தை வடிவமைச்சார் இல்லையா டிபி மெக்காலே. அது எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா மெக்காலே கல்வி முறை அப்படிங்கிறது இந்தியர்களை ஆங்கிலேயருக்கு பயனுள்ளவர்களாக மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது.
1857 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, பம்பாய், கல்கத்தா இதெல்லாம் அப்போ இருந்த மாகாணங்கள். இந்த காலகட்டத்தில் 1857 இருந்த காலகட்டத்தில் மாகாணங்கள்னு நம்ம எதை சொல்லுவோம்? சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாகாணங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே மாகாணங்கள் தானே முக்கியம். நம்ம ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெயின் பிளேஸில் தானே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1857 இந்த 3 இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகட்டும், பம்பாய் யூனிவர்சிட்டி ஆகட்டும், கல்கத்தா யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஃபஸ்ட் டைமாக எப்போ வந்திருக்கு நமக்கு? இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா 1857 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியாவில். நமக்கு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தை வரிசைப்படுத்துகன்னு கேட்டாலும் சரி, இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரி, எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1857 தான் நடந்திருக்கு. 1857 போது நமக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்க வேண்டியது, இந்தியாவில் பெருங்கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த பெருங்கிளர்ச்சியின் விளைவாக தான் நமக்கு கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து விக்டோரியா கையில் நம்ம இந்தியா போச்சு, மகாராணி கையில் இங்கிலாந்து வந்து ஃபுல் ரைட்ஸோடு ஆட்சி பண்ண ஆரம்பித்தது 58. ஸோ இது வந்து 57 போது இந்த விஷயமும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். 57 வந்து யூனிவர்சிட்டி மட்டும் ஓப்பன் ஆகலை, பெருங்கிளர்ச்சியும் நடந்திருக்கு இந்தியாவில். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஆங்கிலேயர்கள் கல்வி அறிந்த இந்தியர்களை விசுவாசமாக ஆளும் தூண்களாகவே நினச்சாங்க. நாம் விசுவாசிகள் தான், யார் இல்லைன்னு சொன்னது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க படிச்சுட்டாலும் நமக்கு விசுவாசமாக தான் இருப்பாங்க, ஒரு பில்லர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாபு வர்க்கம் என்று அழைக்கப்படும் மத்தியதர படித்தோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டாங்க. இந்த நடுத்தர வர்க்கம் வந்து படித்து வந்தது இல்லையா, அந்த மேலை நாட்டு கல்வியை படித்து வந்தது இல்லையா, அவங்கள என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த நடுத்தர வர்க்கத்தை பாபு வர்க்கம்னு சொல்லுவோம். மத்தியதர படித்தோர் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டாங்க. இந்த பாபு வர்க்கம் தான் பின்னால் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காக இருந்தாங்க. நீ என்னதான் விசுவாசமாக இருப்பேன்னு நினச்சாலும் எங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஞானம்னு ஒன்று இருக்குது. அப்போ நீ பண்ணுறது சரியா தப்பான்னு அப்போ நாங்களே யோசிப்போம். அதனால் என்ன நடந்தது, இவங்கெல்லாம் தான் வந்து பின்னால் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றினாங்க. இந்த படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்க, ஆங்கிலேய படிப்பின் மூலிமா அறிவு பெற்றவங்க தான் பின்னால் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றினாங்க. நமக்கு இவர் இருக்கார் இல்லையா, அந்த டிபி மெக்காலே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலேன்னு சொல்லுவோம். டிபி மெக்காலே, டிபி. ஸோ இந்த டிபி பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. இவர் தான் பார்த்தீங்கன்னா 1834 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவோட முதல் சட்ட உறுப்பினராக இருந்தார். யார் நமக்கு கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இருந்தாங்க? சட்டம் படித்து ஒரு உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா இவங்க தான். சட்ட உறுப்பினராக இருந்தது யார் அப்படின்னா டிபி மெக்காலே தான். 1823 இவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, இவர் வந்து அந்த கல்வி குழுவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1823 கல்வி தொடர்பாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டும் பொதுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இவர் என்னமோ 1834 தான் வந்தார். அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு பொதுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது கல்வி தொடர்பாக. வேறு எதுக்குள்ள கல்வி தொடர்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுக்குழு உருவாக்கப்பட்டிருந்தது. இவர் 34 வராரு. இவர் வர்றதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி 1823 ஒரு பொதுக்குழு ஒன்று கிழக்கிந்திய கம்பெனிக்காக உருவாக்கப்படுது, வழிகாட்டுறதுக்காக, ஆலோசனை சொல்கிறதுக்காக. அதில் 2 இருந்தாங்க. ஒருத்தர் கீழ்த்திசை குழு, பிராந்திய மொழிகளில் கல்வி வழங்கப்பட வேண்டும், அந்தந்த மாநிலத்துக்குன்னு அந்தந்த ஒரு மொழி இருக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ அந்த மொழியில் வந்து கல்வி வழங்கப்பட வேண்டும்னு ஒருத்தங்க வலியுறுத்தினாங்க, கீழ்த்திசை குழுன்னு சொல்கிறவங்க. அடுத்தது ஆங்கில மரபு குழு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேலை கல்வி ஆங்கில வழியில் வழங்கப்பட வேண்டும், அங்கேருந்து வர ஒரு கல்வி மேலை கல்வி அப்படிங்கிறது ஆங்கில வழியில் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வாதிட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மெக்காலே அங்கேருந்து வந்தவர் ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். பிராந்திய மொழிகளில் கல்வி கற்கணும் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, ஆங்கில மொழிகளில் தான் மேலை கல்வியை கற்றுக்கணுங்கிற ஒரு குரூப்பு. இந்த மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. 1835 மெக்காலே தனது இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்ற தகவலை வெளியிட்டார். ஸோ இங்கே இருக்க
1835 மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற தகவல்களை வெளியிட்டார். மெக்காலே அப்படின்னாவே நமக்கு ஆங்கில வழி கல்வி தான் ஞாபகம் வரணும். ஸோ மெக்காலே ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே வச்சுருந்தார். அவங்க பார்த்தீங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியர்கள் ரத்தத்துலேயும் நிறத்துலையும் இந்தியராகவும் ஆனால் எண்ணத்துலேயும் நெறியிலையும் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு பிரிவினரை உருவாக்குறதுக்கு தான் மெக்காலே முயற்சி பண்ணார். பார்த்தீங்களா, ரத்தத்துலேயும் நிறத்துலேயும் இந்தியராக இருக்கணுமா, ஆனால் எண்ணத்துலேயும் நெறியிலையும் அந்த ஆங்கிலேய கல்வியை கட்டுறதன் மூலயமா இவங்களுக்கு என்ன வரணும்னு நினச்சாங்க, எண்ணத்துலேயும் நெறியிலையும் ஆங்கிலேயராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினரை உருவாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க இந்த மெக்காலே. ஸோ இதுதான் மெக்காலேவை பற்றின விஷயம். அடுத்ததாக கற்றறிந்த மத்தியதர வர்க்கம். இங்கே போச்சு, ஒன் செகண்ட். இங்கே இருக்கு. இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்போ இங்கே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அங்கே ஆசிரியர்களுக்கு வந்து சரியான சம்பளம் கிடைக்கல, நிர்வாகம் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நியூஸில் கூட பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டி இப்போ நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அங்கே அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நான் நியூஸில் பார்க்கும்போது. ஸோ கற்றறிந்த மத்தியதர வகுப்பினரோட பங்கு. இவங்க என்ன பண்ணாங்க, மேற்கத்திய கல்வி, பொருளாதார மாற்றம் ஆகியவை புதிய சமூக வர்க்கங்களை உருவாக்குச்சு. இந்த புதிய வர்க்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கற்றறிந்த மத்தியதர வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கத்திய கல்வியும் பொருளாதார மாற்றத்தையும் இந்த புதிய சமூக வர்க்கங்கள் தான் உருவாக்குனாங்க. இவங்களை தான் கற்றறிந்த மத்தியதர வர்க்கம்னு சொல்லுவோம். இவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா வணிகர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வட்டிக்கு கடன் கொடுப்போராகவும் வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஆட்சி பணியாளர்களாகவும் இருந்தாங்க. இந்த கற்றறிந்த மத்திய வர்க்கம் இவங்களாக தான் இருந்தாங்க. தொடக்கத்தில் ஆங்கிலேய நிர்வாகத்தோட இணக்கமாக இருந்தாங்க. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய நிர்வாகத்தோட இணக்கமாக இருந்தாங்க. அதுக்காக தானே இவங்களை படிக்க வச்சது ஆங்கிலேயர்கள். ஸோ ஆனால் அவர்களோட விருப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் நிறைவேறணும்னு சொன்னாங்க. என்ன தான் மெக்காலே பார்த்தீங்கன்னா ரத்தத்தாலையும் நிறத்தாலையும் இந்தியராக இருக்கணும், எண்ணங்கள்லேயும் நெறியிலையும் ஆங்கிலேயராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன அதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களோட விருப்பம் சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த கற்றறிந்த வர்க்கம் உணர ஆரம்பித்தாங்க. இவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடத்தில் தேசிய உணர்வை வளர்க்குறதுல முக்கிய பங்கே வகித்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி அமைந்த சமூக அரசியல் இயக்கங்களில் இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமாக செயல்பட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி அமைஞ்சிருந்த அந்த ஒரு சில அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்றறிந்த மத்திய வர்க்கம் தான் தீவிரமாக செயல்பட்டாங்க தேசிய உணர்வை மக்களிடத்தில் வளர செய்கிறதுக்காக. இதை நம்ம யாரை முக்கியமாக சொல்லுவோம், பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்த 1828 கொண்டு வந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களை தான் சொல்லுவோம், முக்கியமாக சொல்லுவோம். ஸோ கற்றறிந்து அதிலிருந்து ஞானத்தை பெற்று மக்களிடத்தில் தேசிய உணர்வை வளர்க்குறதுல யார் முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படின்னா இந்த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ். ஸோ இவங்கெல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகள். கோபாலகிருஷ்ண கோகலே நம்ம காந்தியடிகளோட அரசியல் குரு. நெக்ஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோசா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி அமைந்த சமூக அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக செயல்பட்டாங்க. நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தானேப்பா வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி யார் தீவிரமாக செயல்படுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தான் சமூகத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டுட்டு இருந்தாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம சொன்னவங்கெல்லாம் யார்,
இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் லாக், ரூசோ, மார்க்ஸ் போன்ற மேலை நாட்டு சிந்தனையாளர்களோட கருத்துக்களால் இவங்க ஈர்க்கப்பட்டாங்க. இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் இவங்க கொண்டு வரதுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இவங்களுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சமூக சமய சீர்திருத்தவாதிகள். இவங்க யாரோட சிந்தனைகளால் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஜான் லாக், ஸோ இவங்கெல்லாம் முக்கியம், ஜான் லாக், ரூசோ, மார்க்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாட்டு இவங்கள தான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேலை நாட்டு சிந்தனையாளர்களோட கருத்துக்களால் தான் நம்ம ராஜா ராம்மோகன் ராய் அவர்களெல்லாம் ஈர்க்கப்பட்டாங்க. அவர்களால் ஈர்க்கப்பட்டதுனால ஆங்கிலேயரிடத்தில் ஒரு முக்கியமாக 3 முக்கிய உரிமைகளை கோரினாங்க. என்ன அப்படின்னா சுதந்திர பத்திரிகை உரிமை, பத்திரிகையில் சுதந்திரமாக செயல்படணும், பொதுக்கூட்டம் கூடுறதுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும், நாங்கள் மக்கள் ஒன்று கூடுறதுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும். இந்த முக்கிய உரிமைகள் இதுதான். என்னென்ன முக்கிய உரிமைகள்னால் சுதந்திர பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்ட உரிமை, ஒன்று கூடும் உரிமை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. இறுதியாக என்ன நடந்தது அப்படின்னா அஞ்சல், தந்தி சேவைகள், போக்குவரத்து வளர்ச்சி இது எல்லாமே வந்து தேசிய விவாதங்களுக்கு வாய்ப்பு அளித்தது. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் அவங்க சுரண்டிட்டு போக கொண்டு வந்தது. பட் இருந்தாலும் இது நாம் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேசிய விவாதங்களுக்கு இது எல்லாத்தையும் நாம் பயன்படுத்திக்கிட்டோம். அஞ்சல் மூலியமாகவும் தந்தி சேவைகள் மூலியமாகவும் போக்குவரத்து வளர்ச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணி தேசிய விவாதங்களுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமய பரப்பாளர்களோட பங்களிப்பு. சமய பரப்பாளர்கள் அப்படின்னா வேறொரு மதத்தை வந்து பரப்புறது, அதுதான் சமய பரப்பாளர்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் நவீன கல்வியை முதல்ல பரப்ப முயன்றவங்க யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கிறித்தவ சமய பரப்பாளர்கள் தான் நவீன கல்வியை முதல்ல பரப்புறதுக்காக முயற்சி பண்ணவங்க. கிறித்தவ சமய பரப்பாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பட்டாங்க. கிறித்தவ சமய பரப்பாளர்கள் தான் முதல்ல நமக்கு நவீன கல்வியை கொண்டு வந்தாங்க, இந்தியாவில் பரப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பட்டவங்க. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல கடவுள் நம்பிக்கையும் சாதி ஏற்ற தாழ்வையும், அவங்க இருந்த காலகட்டத்தில் பல கடவுளோட நம்பிக்கைகளையும் நம்ம மக்கள் இருந்தாங்க இல்லையா, ஸோ பல கடவுளை வணங்கியிருப்பாங்க, சாதியில் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும், உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்லாம் இருந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமய பரப்பாளர்கள் வந்து எதிர்த்தாங்க. நவீன மதசார்பற்ற கல்வியின் மூலயமா கிறிஸ்தவத்தை போதிக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணாங்க. மரபு கல்வியில் கல்வி பெற முடியாத அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி வாய்ப்பு வழங்கப்பட்டது. சரி, உயர் ஜாதியினர் தான் கல்வி படிக்கணும்னு இருந்தது. இந்த சமஸ்கிருதம் படிக்கிறது, உபநிடதங்கள் படிக்கிறது, வேதங்கள் படிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏழை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்டோர் இவங்களாம் சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஒரு முயற்சி பண்ணது. ஸோ மரபு கல்வியில் கல்வி பெற முடியாத அடித்தட்டு மக்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் மக்களில் சிறிய பகுதியினர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க. கிறிஸ்தவ சமயம் விடுத்த சவால்கள் சமய மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அடுத்ததாக சமூக சமய சீர்திருத்தங்கள். 19ஆவது நூற்றாண்டோட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3 வகைப்படுத்தலாம். நமக்கு 1800லேருந்து 1899 வரைக்கும் ஏற்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களை 3 வகைப்படுத்தலாம். ராஜா ராம்மோகன் ராய் நிறுவிய பிரம்ம சமாஜம் 1828, இது முக்கியமான சீர்திருத்த இயக்கம். டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம். ஸோ பிரம்மனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறோம் ஆத்மார்த்தமாக. ஸோ இதுதான் நாம் வச்சுக்கிட்ட ஷார்ட்கட் இதுக்காக, பிரார்த்தனை சமாஜத்துக்காக. ஏன்னா பிரம்ம சமாஜத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது தானே பிரார்த்தனை சமாஜம். 1828 பிரம்ம சமாஜம் வந்துச்சு. 1867 பிரார்த்தனை சமாஜம் உருவாச்சு. அடுத்தது சையத் அகமது கான் ஆரம்பித்த அலிகார் இயக்கம், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கங்கள் இதெல்லாம் வந்து மீட்பு இயக்கங்களாக பார்க்கப்படுது. இருக்கிறதுலையே நல்லதாக காட்டுறது, நீ இங்கேருந்து வேற ஒரு பக்கம் ஓடாத, இங்கேயும் நல்லதெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறது தான் இந்த மீட்பு இயக்கங்கள்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி துறவி,
அவர் ஏற்படுத்தின ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து நமக்கு மீட்பு இயக்கங்கள். அதுபோக நமக்கு ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயங்காளி, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்கெல்லாமே வந்து சமூக சீர்திருத்தத்தில் பங்கு பெற்றவங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவங்க இவங்கெல்லாம். மொத்தம் 3 வகையாக பிரிஞ்சிருச்சா. மேலை நாட்டு தாக்கங்களை எதிர்த்து இந்திய சீர்திருத்தவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பதில் அளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீர்திருத்தவாதிகள் இந்திய தேசிய உணர்வை தூண்ட ஆரம்பித்தாங்க மக்களிடத்தில். 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவனார். 1875 தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை நிறுவனார். கேசவ சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் போன்றோர் சீர்திருத்த முயற்சிகளை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் சமூக சமய சீர்திருத்தம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சதியை ஒழித்தல், குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம், இதெல்லாமே இந்த சீர்திருத்தவாதிகள் முன்னெடுத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது தான். அலிகார் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறதுக்காக காலப்போக்கில் அரசியல் அமைப்புகள் மக்களோட குறைகளை பிரதிபலிக்க தொடங்கியது. ஸோ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புகள் மக்களோட குறைகளை பிரதிபலிக்க தொடங்கியது. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் வேறெல்லாம் எதெல்லாம் வந்து தேசியத்தோட எழுச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். 1857 குறித்த ஓயாத நினைவுகள். ஏன்னா அங்கே தான் நமக்கு பெருங்கிளர்ச்சி நடந்தது, அதுதான் சொல்கிறாங்க இங்கே. இந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கத்தோட பிறப்பாக கருதப்படுது. 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி, இந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கம் பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. 1857 புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆங்கில இராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா பல அட்டூழியங்களை செஞ்சாங்க. இராணுவ விசாரணைகள் நடைமுறையை மீறி நடந்தன. ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இராணுவ விசாரணைகள்லாம் நடந்தது. இந்த 57 புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பழிச்செயலை எதிர்த்தவர்களை அதிகாரிகள் அடக்க முற்பட்டனர். ஸோ இராணுவ நீதிமன்றத்தின் விசாரணை அதிகாரிகள் தங்கள் கைதிகள் குற்றம் புரிந்தவர்களோ அல்லது ஒன்றும் அறியாதவர்களோ எப்படி இருப்பினும் அவர்கள் தூக்கிலிடப் போவது உறுதி என கூறினர். இவ்வாறான பாகுபற்ற பழிச்செயலுக்கு எதிராக யாரேனும் குரலை உயர்த்தினால் அதிகாரியுடன் பணியாற்றுபவர்கள் அவர்களோட கோபத்துக்கு ஆளாகினாங்க. ஸோ இதுதான் நமக்கு பழிச்செயலை எதிர்த்தவங்க. நீ தப்பு பண்ணாட்டி போ, எது வேணால் பண்ணு, உனக்கு தண்டனை, அது எப்படிப்பா நீ தண்டனை கொடுப்ப அப்படின்னு எதிர்க்கிறாங்களே, அந்த பழிச்செயலை எதிர்க்கிறாங்களே, அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இராணுவத்தில் கூட இருந்தவங்களெல்லாருமே அடக்க முயற்சி பண்ணாங்க. மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக சித்திரவதை பண்ணாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி குற்றவாளிகள்னு கொண்டு போகிறாங்களே, அவங்களுக்கு மரண தண்டனை நியமிச்சிருப்பாங்க. அந்த தண்டனை வர்றதுக்குள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள்லாம் பயங்கர சித்திரவதையை அனுபவிச்சாங்க. 1857 ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஆங்கில படைகள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை முற்றுகையிட்டிருப்பாங்க. டெல்லியை எப்போ வந்து ஆங்கில படைகள் முற்றுகையிட்டாங்கன்னா 1857 ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும். பம்பாய் மாகாண ஆளுநர் பின்ஸ்டன் சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதிய கடிதத்தில் பழிவாங்கலை குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. யாருக்கு ஒரு நம்ம இந்திய மக்களை பழி வாங்கிட்டு இருக்கிறத பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா பம்பாய் மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநராக இருக்கக்கூடிய பின்ஸ்டன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதிய கடிதத்தில் இந்திய மக்களை எப்படி பழி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத குறித்து விமர்சனம் பண்ணார். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி பழி வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை யார் சொன்னது? பின்ஸ்டன். யாருக்கு சொன்னது? சர் ஜான் லாரன்ஸுக்கு சொல்லியிருக்காரு. அதை காட்டிலும் கொள்ளை அடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த நாதிர்ஷா அப்படிங்கிறவர் இவங்களுக்கு முன்னாடி வந்து இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு ஆளாக இருக்கும்.
அதனால தான் அவரை விட மோசமாக நாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பின்ஸ்டன் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதியிருக்காரு. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவையே மிஞ்சி விட்டோம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஓயாத நினைவுகள். 1857 பெருங்கிளர்ச்சி அடக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்தது இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனப்பாகுபாட்டு கொள்கையை பின்பற்றினாங்க. அரசில் உயர் பதவிகளில் இந்தியர்கள் பணி அமர்த்தப்படாமல் விலக்கி வச்சாங்க. இது இந்தியாவில் அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு கொள்கைக்கு நடவடிக்கையாக கருதப்பட்டது. உயர் பதவிகளில் இந்தியர்கள் பணி அமர்த்தாமல் இருக்கிறது இந்திய மக்களை வந்து எதிர்ப்பு கொள்கை நடவடிக்கையாக கருதப்பட்டது இந்தியர்களை. இந்த செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உயர் வகுப்பினரிடையே ஆங்கிலேயருக்கு எதிரான வெறுப்பை உருவாக்குனது. உயர் வகுப்பினரிடையே இந்த செயல்கள் அவங்க வந்து இனப்பாகுபாடு பார்த்து இந்தியர்களை பணி அமர்த்தாமல் விட்டது இந்திய மக்களிடத்தில் எதிர்ப்பாக இருந்தது. அவர்களுக்கு எதிரான கொள்கையில் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணப்பட்டது. இந்த செயல்கள்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் வகுப்பினரிடையே ஆங்கிலேயருக்கு எதிரான வெறுப்பை உருவாக்கின. குடிமை பணிக்கான தேர்வுகளுக்கு வயது வரம்பு முதல்ல 21 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்தியர்கள் அதில் வெற்றி பெற்றதால் வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க, 19 குறைச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கு குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு 21 நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்தது. அத்தேர்வுகளில் இந்தியர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அத்தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த வயது வரம்பு அப்படிங்கிறது 19 குறைக்கப்பட்டது. இந்தியர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்த்துட்ருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் எதிர்த்துட்ருக்காங்களா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை வச்சுருப்பாங்க. குடிமை பணி தேர்வுகளை இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாந்தில் மட்டும் நடத்தாதீங்க. அட் த சேம் டைம் வந்து இங்கிலாந்தில் நடத்துகிற மாதிரியே இந்தியாவிலையும் நடத்துங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து இப்போ வசதி படித்தவங்க இருக்க மாட்டாங்க, படித்து அறிவோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட வசதி இல்லாதனால நம்மளால் இங்கிலாந்துக்கெல்லாம் வர முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை இங்கேயும் நடத்துங்க, இங்கிலாந்தில் நடத்துகிற மாதிரி இந்தியாவிலையும் சேம் டைம் நடத்துங்க. அப்போ வந்து ஆட்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசுக்கு வச்சுருப்பாங்க. பட் இவங்க ஆங்கிலேய அரசு அதை நிராகரிச்சிட்டாங்க. இந்த குடிமை பணி தேர்வுகளை இந்தியாவில் நடத்துறதுக்கு நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள். அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் ஒன்று இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டு விழிப்புணர்வு அடைய செய்கிறாங்க இல்லையா, அதுதான். அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் இதுதான் சட்டம். அதாவது இந்திய மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக வெறுப்புணர்வை தூண்ட வைக்கிறாங்க இல்லையா, அதை செய்யறதுக்காக இந்தியாவோட தண்டனை சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1870 பிரிவு 124A. இதுதான் இந்த சட்டத்தோட விவரம். இந்த சட்டத்தோட விவரம் என்னன்னா இதுதான். எங்கேயாவது நமக்கு வந்து கூற்று சரியா தப்பான்னு கேட்கும்போது இது என்ன விவரம்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வெறுப்புணர்வை மக்களிடத்தில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்ட செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சட்டம் தான் இந்த 1870 பிரிவு 124A. இதன்படி யார் இவங்க கைது செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாலகங்காதர திலகரை கைது செஞ்சுருப்பாங்க. நான் அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ ஒரு இதுக்காக சொல்லும் போது அப்படியே சொல்கிறேன். இதன் அடிப்படையில் இந்த 124A அந்த அடிப்படையில் யார் இவங்க கைது செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாலகங்காதர திலகரை கைது செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்த பிராந்திய மொழி சட்டம் 1878 கொண்டு வரப்பட்டுச்சு. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்துறதுக்காக பிராந்திய மொழி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1878 வந்துச்சு. அந்த வெறுப்புணர்வை தூண்டுறதுக்கு சட்டம் கொண்டு வந்தது 1870. இந்த பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்துறது 1878. அது மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறையில் சுரண்டலில் என்ன நடந்தது அப்படின்னா இங்கிலாந்து துணிகளுக்கு சுங்க வரி குறைக்கப்பட்டுச்சு. அங்கேருந்து இங்கே கொண்டு வருவாங்க இல்லையா விற்கிறதுக்கு, அதுக்கு நம்ம ஒரு வரி கொடுக்கணும் இல்லையா, ஆனால் அந்த வரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கப்பட்டுச்சு. இந்திய துணிகளில் உள்நாட்டு தீர்வு உயர்த்தப்பட்டது.
இந்திய துணிகளில் உள்நாட்டு தீர்வு உயர்த்தப்பட்டது. உள்நாட்டு தீர்வு அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்திய உற்பத்தியாளர்கள் தயாரிக்கும் துணிகள் மீது கூடுதல் வரி விதித்தாங்க. அந்த கூடுதல் வரி விதிக்கும் போது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்ம விலையை ஏற்றி வச்சு தான் சேல்ஸ் பண்ண முடியும். அங்கேருந்து வர துணிக்கு சுங்க வரியை குறைச்சிட்டாங்க. அதனால் அவங்க விலையை குறைச்சி வைக்க முடியும். இங்கே உற்பத்தி பண்ணுற துணிக்கே வரி அதிகப்படுத்திட்டாங்க. பட் நம்ம வரி அதிகப்படுத்தும் போது நம்ம அந்த துணியோட விலையையும் அதிகப்படுத்துவோம். அப்போ நமக்கு தொழில் முடங்கி தானே போகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சுங்கவரி அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து வரும் பொருட்களுக்கு நாட்டுக்குள் வரும்போது அரசு வசூலிக்கக்கூடிய வரி, அதை தான் சுங்கவரின்னு சொல்லுவோம். உள்நாட்டு தீர்வு அப்படிங்கிறது நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற பொருள்களுக்கு அரசு விதிக்கும் வரி. இது உள்நாட்டு தீர்வு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சுரண்டி இருக்காங்க நம்மளை. இது இந்தியர்களிடத்துல மனநிறைவின்மையை ஏற்படுத்துச்சு. இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, ரிப்பன் அரசியலாளர் பதவியில் இருந்தபோது அரசியலாளர் பதவியில் இருந்தபோது இல்பர்ட் மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தார். யார் மசோதாவை இந்த இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்தது அப்படின்னா ரிப்பன் அப்படிங்கிறவர். அவர் அரசியலாளர் பதவியில் இருக்கும்போது இல்பர்ட் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்தார். அந்த மசோதா என்ன அப்படின்னா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. இல்பர்ட் மசோதா எதுக்கு? இந்திய நீதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. இதுக்கு ஐரோப்பியர்கள் ஒத்துக்குவாங்களா? ஐரோப்பியா அதுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த மசோதா திருத்தப்பட்டது. அந்த மசோதா இல்பர்ட் மசோதா பார்த்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்டது. இந்த தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய காரணங்களில் பத்திரிகைகளோட பங்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம், இது முக்கிய முன்னேற்றமாக இருந்துச்சு. இந்தியாவில் அச்சு இயந்திரம், பிரிண்டிங் மிஷின்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம் பண்ணப்பட்டு அதுதான் முக்கிய முன்னேற்றமாக இருந்தது இந்தியாவில். பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள் உள்ளிட்ட நவீன சிந்தனைகளை பத்திரிகைகள் மூலமா பரப்பினாங்க. மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தன்னாட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன, குடிமை உரிமைகள், குடிமை உரிமைகள்னால் என்ன, ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன உரிமை கிடைக்கணும், ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை, நவீன சிந்தனைகளை இந்த பத்திரிகைகள் மூலமா பரப்ப ஆரம்பித்தாங்க. பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலை விமர்சிக்க தொடங்கினாங்க. பத்திரிகைகள் தான் நாட்டின் பிரச்சனைகளை குறித்து மக்களிடத்துல பேசுனாங்க. எப்படி பேச முடியும்? பத்திரிகைகள் மூலமா பேசும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ கூட்டம் கூடி சொல்கிறத காட்டிலும் பத்திரிகைகள் மூலமா மக்களிடத்துல பேச ஆரம்பித்தாங்க. நாட்டோட பிரச்சனைகள் குறித்து பேச ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவர் தொடங்கிய பத்திரிகை அப்படிங்கிறது சம்பத் கௌமுதி. இது ஒரு பத்திரிகை. சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது நமக்கு என்ன பத்திரிகை. இது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தொடங்கியது. எப்போ தொடங்கினார் அப்படின்னா 1821 தொடங்கினார். 1821 தொடங்கினார் இந்த பத்திரிகையை, சம்பத் கௌமுதி அப்படிங்கிற பத்திரிகையை. 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவனார். அதுக்கு முன்னாடியே இந்த சதி ஒழிப்பு முறையை பற்றி 1818 ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். இதை நம்ம போன பாடத்தில் கவனிச்சிருப்போம். ஸோ 18 சதி ஒழிப்பு முறை இவர் தானே, இவர் முயற்சினால தானே வில்லியம் பென்னிங் 1829 சதி எனும் உடன்கட்டை ஏறுதலுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தார். ஸோ இவரோட முயற்சி தானே அது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1818 எழுதியிருக்காரு. போதாகுறைக்கு 21 மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக சம்பத் கௌமுதி பத்திரிகையை 1821 கொடுத்துருக்காரு. சம்பத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராய் அவரோட பத்திரிகை. அது மட்டும் இல்லை, மீரத் உல் அக்பர் அப்படிங்கிற பாரசீக பத்திரிகையும் இவரோட இது தான். அதன் மூலியமாகவும் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. மிராத் உல் அக்பர், சம்பத் கௌமுதி பத்திரிகை ப்ளஸ் மிராத் உல் அக்பர் இந்த பாரசீக பத்திரிகை. ஸோ இந்த லாங்குவேஜ் பத்திரிகையெல்லாம் மக்களிடத்தில் முக்கிய பங்கு வகித்தது. பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட கருத்தை உருவாக்க துணையாக இருந்துச்சு. மக்களோட கருத்துக்களை உருவாக்குறதுக்கு பத்திரிகைகள் தான் துணையாக இருந்துச்சு. சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது வங்கமொழி பத்திரிகை. பாரசீக மொழி பத்திரிகைன்னு மிராத் உல் அக்பர் இது பாரசீக பத்திரிகை.
ஸோ இதெல்லாம் தான் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கொண்டு வந்தது. ஸோ தேசிய உணர்வை ஊக்குவிக்கிறதுக்குள்ள பத்திரிகைகளோட பங்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, அமிர்த பஜார் பத்திரிகா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பத்திரிகை. அமிர்த பஜார் பத்திரிகை அப்படிங்கிறது முக்கியமான பத்திரிகை. அதுபோக தி பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், தி இந்தியன், மிரர், தி இந்து, சுதேசமித்திரன் இதெல்லாம் முக்கியமான பத்திரிகைகளாக பார்க்கப்படுது. பத்திரிகைகள்னு சொல்லும்போது இவைகளெல்லாம் முக்கியமான பத்திரிகைகளாக பார்க்கப்படுது. அடுத்தது இந்தியாவில் பழம்பெருமையை வணங்குதல். ஸோ இந்தியாவில் பழம்பெருமையை வணங்குதல் அப்படிங்கும்போது வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் ஆகியோர் இந்திய மொழிகளான நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அது என்ன நூல்கள் அப்படின்னா, யார் இந்திய மொழிகளான நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா, இந்தியாவோட பழம்பெருமையை வணங்குறதுக்காக, அதை மீட்டெடுக்கிறதுக்காக, அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக வில்லியம் ஜோன்ஸும் சார்லஸ் வில்கின்ஸும் மேக்ஸ் முல்லரும் இவங்கெல்லாம் தான் அந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள். அது என்ன அப்படின்னா, அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. இவங்க தான், இந்த 3 பேரும் தான். எதை மாற்றினாங்க அப்படிங்கிறது முக்கியம். அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செஞ்சாங்க. இந்திய மரபையும் புலமையையும் மேற்கத்திய அறிஞர்கள் கவர்ந்ததுனால இந்த வேலையை செஞ்சாங்க இவங்க 3 பேரையும். தொடக்க கால தேசியவாதிகள் இந்தியாவோட பண்டைய பெருமையை மீட்டெடுக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க. தொடக்க கால தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவங்க, அதாவது அரவிந்த கோஸ்ன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொடக்க கால தேசியவாதிகள் இல்லையா. ஸோ அரவிந்த கோஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய சிந்தனை, இந்திய குணநலம், இந்திய உணர்வுகள் ஆகியவையெல்லாம் மீண்டும் வளரணும்னு சொல்லியிருக்காரு அரவிந்த கோஸ். பழம்பெருமையை வணங்குறதுக்காக சொல்லப்பட்டது தான் அரவிந்த் கோஸால் சொல்லப்பட்டது. இந்தியாவோட சிந்தனையாகட்டும், இந்தியர்களோட குணநலனாகட்டும், இந்தியர்களோட உணர்வு ஆகட்டும், இதெல்லாமே மீண்டும் வளரணும்னு சொல்லி அரவிந்த் கோஸ் சொன்னார். அது மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்திய மனப்பாங்கில் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறதையும் அரவிந்த் கோஸ் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு சொல்லி ஒரு லெசன் பார்த்தோம். அதுலேயே இந்த சங்கங்கள் உருவாகிறத பற்றி பார்த்துருப்போம். நமக்கு முதல்ல என்ன சங்கம் வந்தது அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்தது தான் சென்னை மகாஜன சபா வந்துச்சு. மகாஜனங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பெருசெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி தான் வந்துச்சு. குட்டியாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் முன்னாடி வந்துச்சு. சென்னை வாசிகள், சென்னைக்குள்ளே மட்டும்தான் இது இருந்துச்சு, அதனால் இது குட்டி. சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்க அப்படின்னா முதல் டைமாக எப்போ வந்தது அப்படின்னா, வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு இது. ஆனால் இது மக்களோட உரிமைகளை பற்றியும் பேச ஆரம்பித்தது. பெருசாக இது ரொம்ப நாளைக்கு இது நீட்டிக்கல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்னு சொல்லுவோம், MNA. இது 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டது. இது கம்பெனிக்கு எதிராக மக்களோட குறைகளை எடுத்துரைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகளில் முதல்ல இதுவும் ஒன்று. கம்பெனிக்கு எதிராக மக்களோட குறைகளை எடுத்துரைத்த முதல் அமைப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நில உடைமை வணிக வர்த்தகத்தால் உருவாக்கப்பட்டது. வருவாய், கல்வி, நீதி, நில உடைமை வணிக வர்த்தகத்தினால தான் இது உருவாக்கப்பட்டது. வருவாய், கல்வி, நீதித்துறைகளில் குறைகளை இவ்வமைப்பின் மூலம் வெளிப்படுத்தினாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன குறை இருக்குது, வருவாயில், கல்வியில், நீதி, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத சென்னை வாசி சங்கத்தின் மூலியமாக இவங்க வெளிப்படுத்தினாங்க. வணிக வர்க்கத்தினர் வெளிப்படுத்தினாங்க அரசுக்கு. வணிகராக இருந்த கஜுலா லட்சுமி நரசு, சீனிவாசனார் இந்த அமைப்போட முக்கிய நபர்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ கஜுலா லட்சுமி நரசுவும் சீனிவாசனார் அவர்களும் இந்த அமைப்போட சென்னை வாசிகள் சங்கத்தோட அமைப்போட முக்கிய நபர்களாக பார்க்கப்படுறாங்க. இது வணிகர்களால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதில் முக்கியமாக யார் சென்னை வாசிகள் சங்கம்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா கஜுலா லட்சுமி நரசும் சீனிவாசனாரும் தான்.
இந்த அமைப்போட மனு அப்படின்னு பார்க்கும்போது 1852 டிசம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது. 1852 பிப்ரவரி 26 தான் உருவாக்கப்பட்டது. இந்த மனு அப்படிங்கிறது எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பரில் சப்மிட் பண்ணுறாங்க. மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரயத்வாரி, ஜமீன்தாரி முறைகள் விவசாயிகளை துன்புறுத்துவதாக கூறப்பட்டது. இந்த அமைப்பை உருவாக்குனவங்க யார்? நில உடைமை வணிக வர்த்தகத்தினர். ஸோ அதை பற்றி தான் முதல்ல பேசியிருப்பாங்க. ஸோ ரயத்வாரி முறையை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறையெல்லாம் பார்த்துருப்போம். ரயத்வாரி முறையில் டைரெக்டாக வந்து விவசாயிகள் வந்து அரசாங்கத்துக்கிட்டேயே வந்து வரி செலுத்துறது. ஜமீன்தாரி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் ஜமீன்தார்கிட்ட கொடுக்கணும், ஜமீன்தார் கொண்டு அரசுகிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த முறையெல்லாம் விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா துன்புறுத்தப்படுவதாக இந்த அமைப்பில் இந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. இதனால் நமக்கு பண்டைய கிராம முறை வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டது இந்த மனுவின் மூலயமா. பண்டைய கிராம முறை அப்படின்னா யாருக்கும் வரி செலுத்துறதெல்லாம் கிடையாது, நிலம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதுதான் நம்ம பண்டைய கிராம முறைன்னு சொல்லுவோம். அது திரும்ப வேணும்னு இந்த மனுவின் மூலயமா வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதுபோக நீதித்துறை தாமதமானதும் சிக்கலானதும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் சொல்லியிருந்தாங்க. நீதித்துறையில் வந்து சரியான நடவடிக்கைகள் எல்லாம் அது சிக்கலாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுகள் உடையதாகவும் இருப்பதாக இந்த மனுவில் புகார் கூறப்பட்டிருந்தது. நீதிபதிகளோட நியமனத்தின் போது அவர்கள் நீதித்துறை சார்ந்த அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததுனால தான் இந்த டிலே ஆகிறது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு செய்யப்படாதனால தான் நீதித்துறையோட திறமை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த மனு வந்து சுட்டி காட்டியிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மானிய உதவி திட்டத்தின் கீழே சமயப்பரப்பு கல்விக்கூடங்களுக்கு நிதி வழங்குவது எதிர்க்கப்பட்டது. மானிய உதவி திட்டத்தின் கீழே சமயப்பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு அரசின் நிதி மடைமாற்றம் செய்யப்படுவது இம்மனுவில் எதிர்க்கப்பட்டிருந்தது. சமயப்பரப்புனா இந்த அவங்களோட மதங்களை பரப்புறது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து எதிர்த்தாங்க. இந்த மனுவின் மூலமா சென்னை வாசிகள் வந்து எதிர்த்தாங்க. இந்த மனு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு. நமக்கு 1853 தான் வந்து பட்டய சட்டம் கொடுத்தாங்க, இறுதியான பட்டய சட்டம். கிழக்கிந்திய கம்பெனியை நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிற இறுதியான பட்டய சட்டம் 53 தான். அதுக்கு முன்னாடியே வந்து எலிசபெத் மகாராணி கையில் பட்டய சட்டத்தை வாங்கிட்டு தான் வந்து இந்த கம்பெனியை நிறுவியிருப்பாங்க. 1600களில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவனத்துக்கு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்டில் அப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுதான் அந்த பட்டய சட்டம்னு சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1600களில் எலிசபெத் கிட்ட வந்து அந்த அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து இங்கே நிறுவியிருப்பாங்க கம்பெனியை. அது இறுதியாக எப்போ முடிஞ்சது அந்த பட்டய சட்டம் அப்படின்னா, இவங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கீழே அதெல்லாம் நடத்துறதுக்கு எப்போ முடிஞ்சுது அப்படின்னா 1853 தான் அந்த பட்டய சட்டம் லாஸ்ட்டாக முடிஞ்சுது இவங்களுக்கு. ஸோ இந்த மனு பார்த்திங்க அப்படின்னா எப்போ இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னா 1853. இதை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தாங்க. இந்திய சீர்திருத்த கழக தலைவராக இருக்கக்கூடிய H.T. செய்மோர், இவர் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 1853 இந்தியாவுக்கு வந்தார். இந்திய சீர்திருத்த கழக தலைவர் H.T. செய்மோர் எப்போ வந்தார்? அக்டோபர் 1853 இந்தியா வந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா வந்தவர் குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் போய் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்துட்டு இந்த மனு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மனுவெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு விசிட் அடிக்கிறார். இந்த ஏரியாவிலலாம் விசிட் அடிக்கிறார். விசிட் அடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1853 பட்டய சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை தொடர்றதுக்காக அனுமதிச்சது. நாம் மனுவில் நிலங்கள்லாம் வந்து வரி வசூலிக்கிறது அதிகமாக இருக்கிறதுனால மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமய பரப்பாளர்களுக்கு வந்து மானிய உதவி கொடுக்கறதுனால அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிச்சிருக்காங்க.
விவாதித்ததுக்கு அப்புறமா கூட இந்த ஹெச்டி செய்மூர் என்ன பண்ணியிருக்காரு, அக்டோபர் 1853 இந்தியா வந்தவர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராது தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1853 பட்டய சட்டம் கிழக்கிந்தியாவோட கம்பெனி ஆட்சியை தொடர்ந்து செய்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் சென்னை வாசிகள் சங்கத்தில் நாம் பார்த்துக்கிறது. அடுத்ததாக தான் நமக்கு சென்னை மகாஜன சங்கம் வந்துச்சு. முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் தான் வந்தது 1852. அதுக்கப்புறம் தான் நமக்கு சென்னை மகாஜன சங்கம் வந்துச்சு. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால வரிசைப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா செயலிழந்த பிறகு அதாவது அவர் கஜுலு இருக்கார் இல்லையா, அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது செயலிழந்துருது 1862. இதெல்லாம் நம்ம அந்த 10th லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்து போயிடுது. அதுக்கப்புறமா சென்னை மாகாணத்தில் அரசியல் அமைப்புகளில் குறைவு காணப்படுது. கல்வி அறிவு பெற்ற இந்தியர்கள் அரசியல் அமைப்போட தேவையை உணர ஆரம்பித்தாங்க. அதனால தான் 1884 மே 16 தொடக்க விழாவோட சென்னை மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது. சென்னை மகாஜன சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இங்கே இருக்கு, மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1884 மே 16. அது 1852 பிப்ரவரி. இது பார்த்தீங்க அப்படின்னா 1884 மே 16. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க விழாவில் யார் பங்கேற்றாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை மகாஜன சங்க தொடக்க விழாவில் பங்கேற்றவங்க. இந்த சென்னை மகாஜன சங்கத்தோட முதல் தலைவர் யார், ரொம்ப முக்கியம், பி ரங்கையா. அதே மாதிரி முதல் செயலாளர் யார், பி அனந்தாச்சார்லு. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கத்தை வழிநடத்தக்கூடிய செயலாளராகவும் தலைவராகவும் இருந்தாங்க. இந்த அமைப்பின் போது தான் நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸும் உருவாக்கப்பட்டுச்சு. 1884 மே 16 தான் சென்னை மகாஜன சங்கம் வந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த அமைப்பின் போது தான் உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் 5-6 மாதம் வித்தியாசம். அதனால் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, 1885 தான் உருவாக்கப்பட்டுச்சு. சென்னை மகாஜன சங்கம் வந்ததுக்கு அப்புறமா சென்னை மகாஜன சபையோட பிராந்திய மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதனோட தலைவர்கள் பம்பாயில் நடந்த காங்கிரஸோட முதல் மாநாட்டில் பங்கேற்றாங்க. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்கனால நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படி இந்த முதல் மாநாட்டில் எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க, 72 பேர் பங்கு பெற்றிருப்பாங்க பம்பாயில் நடந்ததில். இந்த சென்னை மகாஜன சபையோட பிராந்திய மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா அதனோட தலைவர்கள் ரங்கையா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் நடந்த காங்கிரஸோட முதல் மாநாட்டில் பங்கேற்றாங்க. சென்னை மகாஜன சபை பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக இந்திய தேசிய காங்கிரஸோட இணைக்கப்பட்டுருச்சு. தனித்தனியாக இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டது எல்லாமே இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய காங்கிரஸோட இணைச்சி இந்தியா ஒரு நாடு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சாதான் போரிடும்போது இதாக இருக்கும், உதவியாக இருக்கும். அங்கங்கே நடந்துச்சு அப்படின்னா முழுசாக வெற்றி கிடைக்காது. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒன்று அரசியல் அமைப்பாக உருவாக்கப்பட்டுச்சு. இதனால் என்ன நடந்தது, நமக்கு சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. 84 மே 16 உருவாக்கப்பட்ட இந்த மகாஜன சபை 85 அந்த தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட 85 உருவாக்கப்பட்டதோட இறுதியாக இணைக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1875 முதல் 1885 வரை ஆங்கிலேயர் கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றன. எப்போது 1875 85 வரைக்குமே ஆங்கிலேயர்களோட கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் இந்தியாவில் நடந்தது. 1875 பருத்தி இலை துணிகளுக்கு இறக்குமதி விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி ஜவுளி உரிமையாளர்கள்லாம் ஒரு இயக்கத்தை நடத்தினாங்க. 875 தேசிய காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட 885 வரைக்கும் ஆங்கிலேயர்களோட கொள்கைகளை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 75 பருத்தி இலை துணிகளுக்கு இறக்குமதி வரி விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜவுளி உரிமையாளர்கள்லாம் ஒரு இயக்கம் நடத்தினாங்க.
அடுத்ததான் 1877 அரசு பணிகளில் இந்தியமயமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்தது. 875 ஒன்று, 77 ஒன்று, 77 நடந்தது. அரசு பணிகளெல்லாம் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒன்று எழுந்தது இந்திய தேசிய காங்கிரஸின் மூலமா. 78 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. 78 தான் அந்த தடை சட்டம் தணிக்கைக்கு உட்படுத்தினாங்க பத்திரிகைகளையெல்லாம். பிராந்திய மொழி தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது 878 தானே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டது. 83 இல்பர்ட் மசோதா ஆதரவாக கிளர்ச்சிகள் நடந்தன. ஏன்னா ஐரோப்பியர்களை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கிறதுக்கான தான் அந்த இல்பர்ட் மசோதா. யார் கொண்டு வந்திருப்பாங்க? ரிப்பன் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரிப்பன் கொண்டு வந்ததை அவங்க ஐரோப்பியர்கள் எதிர்க்கிறாங்கன்னு சில சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மசோதாவில். அதுக்கு அந்த சட்ட திருத்தத்தை ஏன் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து ஒரு கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். அது நீங்கள் கொண்டு வந்தது கரெக்டு தான். 1883 இல்பர்ட் சட்டம் கொண்டு வந்தது, இல்பர்ட் மசோதா கொண்டு வந்தது சரி அப்படிங்கிறத சொல்லி ஒரு கிளர்ச்சிகள் நடந்திருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸின் மூலமாக. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பு இல்லாதவையாக இருந்ததுனால தேசிய அளவிலான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அங்கங்கே சண்டை போட்டுட்டு இருந்ததுனால ஒருங்கிணைப்பு இல்லை. இந்த ஒருங்கிணைப்புக்கு தான் இந்திய தேசிய அளவிலான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. இதை ஆழமாக உணர ஆரம்பித்தாங்க. இந்த உணர்வில் இருந்து கிடச்சது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். எடுத்தோ கவுத்தோன்னு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகலை. இத்தனை பிரச்சனைகளையும் பார்த்துட்டு அங்கங்கே எதிர்த்துட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருந்து மக்கள் அந்த தலைவர்கள் கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படிங்கிறத காங்கிரஸோட பெயரில் பிரதிபலிக்கப்படுது. தேசியவாதம் அப்படிங்கிற கருத்து இந்த அமைப்பின் மூலம் அறிமுகமாகப்படுது. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திய தேசிய ஏஓ ஹியூம். ஸோ இவர் தான் ஏஓ ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. இப்போ நம்ம ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ் அதிகாரி. இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. 1884 டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூம் அடையாறு சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டத்தில் தலைமையேற்றார். ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோம். அதில் தலைமையேற்றார் இல்லையா? அந்த கூட்டத்தில் அகில இந்திய அரசியல் அமைப்பின் தேவையை பற்றி விவாதிக்கப்பட்டுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குற யோசனையும் அங்கே தான் தோணுச்சு. எங்கே? அடையாறில் சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்தினார் இல்லையா? அந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்போட தேவையை பற்றி விவாதிக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறதுக்கான யோசனையும் அங்கே தான் தோன்றியது. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை ஏஓ ஹியூம் உருவாக்குனார். WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக இருந்தார். யார் உருவாக்குனாங்க? ஏஓ ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனாங்க. அதோட முதல் தலைவராக யார் இருந்தார்? பானர்ஜி. WC பானர்ஜி தான் இருந்தாங்க தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக. அதுக்கப்புறமா நமக்கு டக்கத்தில் காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனுக்களையும் விண்ணப்பங்களையும் அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்கத்தில் உருவாக்கியாச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கிட்டாங்க. உருவாக்கினதுக்கப்புறமா டக்கத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை மனுக்கள் மற்றும் விண்ணப்பங்கள் அளிப்பதில் ஈடுபட்டாங்க. ஆரம்பம் முதலே பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தோட அனைத்து பிரிவினரையும் இந்த தேசிய காங்கிரஸ் சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அங்கே ஒன்றா இங்கே ஒன்றா இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால இது உருவாக்கப்பட்ட நாளில் இருந்தே ஆரம்பத்திலிருந்தே சமூகத்தோட அனைத்து பிரிவினரையும் சேர்க்கறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியர்கள் அனைவரும் ஒரே நாட்டோட குடிமக்கள் அப்படிங்கிற உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டோட பல பகுதிகளில் செயல்படக்கூடிய இயக்கங்களும் காங்கிரஸை பொது மேடையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கங்கே செயல்பட்டு இருந்த இயக்கங்கள் காங்கிரஸை பொது மேடையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸின் கீழே ஒன்றிணைஞ்சாங்க. தொடக்கத்தில் காங்கிரஸோட உறுப்பினர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 100க்கும் குறைவானவர்கள் தான் இருந்தாங்க. அகில இந்திய அளவிலான பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தது இந்த காங்கிரஸ். இருந்திருந்தாலும் 100க்கும் குறைவான உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க.
இது மக்களை தேசிய அளவில் ஒன்றிணைக்கக்கூடிய தொடக்கமாக இருந்துச்சு. இந்திய அளவில் பிரதிநிதித்துவம் பெற்ற காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேசிய அளவில் ஒன்றிணைக்கிறதுக்காக தொடக்கமாக இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியத்துவம் அப்படின்னா முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருந்தது ஆங்கிலேயர் இடத்துல அப்படின்னா, அரசியலமைப்பில் இந்தியர்களுக்கு பங்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. அரசாங்கத்தில் இந்திய பிரதிநிதிகளும் பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கை. விவசாயிகளோட துன்ப நிலைக்கு காரணம் அதிக நிலவரி அப்படிங்கிறத காங்கிரஸ் எடுத்து உரைச்சாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆங்கில இடத்துல எடுத்து உரைச்சாங்க. இதுதான் அவங்களோட முக்கிய கோரிக்கைகள். நிலவரி குறைக்கப்படணும், ஜமீன்தார்களோட சுரண்டர்லேருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படணும். இதெல்லாமே வந்து அவர்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. இதுபோக சுதேசி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்கிறது, இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோரிக்கைகளில் பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. அடுத்ததாக நிர்வாகமும் நீதித்துறையும். இந்திய நிர்வாக அதிகாரிகள் இங்கிலாந்தில் நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாங்க. லண்டனுக்கு செல்ல முடியாத தகுதியுடைய இந்தியர்கள் இந்த தேர்வில் பங்கேற்க முடியாமல் இருந்தாங்க. இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவிலும் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் முன் வச்சாங்க ஆங்கிலேயர் இடத்துல. நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆங்கிலேயர்களிடத்துல காங்கிரஸ் வச்ச முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயற்பாட்டாளரிடம் ஒரு தலைபட்சமாக நடந்துக்கிட்டாங்க. சட்ட நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் முற்றிலுமாக பிரிக்கப்பட வேணும் அப்படிங்கிற காங்கிரஸ் கோரிச்சு. அதனால தான் ஃபிட் இந்தியா சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து காரன் வாலிஸ் என்ன பண்ணியிருப்பார், கலெக்டர் வேலையை மட்டும் பாரு, நீதித்துறையை நீ பார்க்க வேணாம் அப்படின்னு பிரிச்சிருப்பார். அந்த சீர்திருத்தத்தில் நம்ம பார்த்துருப்போம். குடிமை சீர்திருத்தமும் நீதித்துறை சீர்திருத்தமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், விரிவாக பார்த்துருப்போம் அதில். ஸோ அதை தான் அது ஃபிட் இந்தியா சட்டத்தின் மூலியமாக தான் அது கொண்டு வரப்பட்டது. சட்ட நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் முற்றிலும் பிரிக்கப்பட வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரியிருந்தாங்க. அதன் மூலிமா அது கொண்டு வரப்பட்டது ஃபிட் இந்தியா சிஸ்டம் அப்படிங்கிறத. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. இது எப்போ நடந்தது அப்படின்னா, காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறம் தான். காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறமா காந்தியடிகள் வர வரைக்கும். எப்போ வந்தார், தென்னாப்பிரிக்காவில் இருந்து 1915 வந்தார். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 85 இந்திய தேசிய காங்கிரஸ் டிசம்பரில் உருவாயிருச்சு இல்லையா, பம்பாயில். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கால தேசியவாதிகளோட பங்களிப்பு என்னவாக இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். தொடக்க கால இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா, உயர்குடி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அதாவது வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் அவங்கெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களாக இருந்தாங்க. இந்தியாவை பார்த்திங்கன்னா வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் அவர்கள் தேசிய அரசியல் அமைப்பை உருவாக்க ஆரம்பித்தாங்க. மனு கொடுக்கறது, விண்ணப்பம் செய்கிறது, மன்றாடுறது, ஆக மொத்தத்தில் இந்த ஆரம்பத்தில் இருந்த தேசியவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பணிவாக ரெக்வஸ்ட்டாக தான் அவங்களோட உரிமைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அமைதி போராட்ட முறைகளை தான் அவங்க பின்பற்றினாங்க காந்தியடிகளுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ இதனால் அவர்களுக்கு மிதவாத தேசியவாதிகள்னு சொல்லி பேர் கிடச்சிது. யாரை சொல்லுவோம் அப்படின்னா, குறிப்பிட்டு தாதாபாய் நவ்ரோஜி, ஜி சுப்பிரமணியம், தீன்சா வாசா, இவங்களையெல்லாம் நாம் என்னென்னு சொல்லுவோம், மிதவாத தேசியவாதிகள். ரெக்வஸ்ட் பண்ணி ஆங்கிலேயர் இடத்துல உரிமையை கேட்குறது. ஸோ காலனி ஆட்சியை பற்றின ஒரு வகையான இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறமா காலனி ஆட்சியை பற்றிய ஒரு வகையான புரிதல் வந்து இந்தியாவில் உருவாயிட்டு இருந்தது. இவங்க யார், என்ன, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காலனி ஆட்சியை பற்றி ஒரு வகையான புரிதல் வந்து இந்தியாவில் மக்களிடத்தில் உருவாயிட்டு இருந்தது. ஒரே நாடாக இந்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உருவாக்குறதுக்காக உதவியர்கள் தான் பார்த்திங்கன்னா தொடக்க கால தேசியவாதிகள். இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு, போராடணும், எல்லோரும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை மக்களிடத்தில் தொடக்க கால தேசியவாதிகள் தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தாங்களாகவே காலனிய எதிர்ப்பு சிந்தனையையும் செயல் திட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க. காலனி எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனைகளையும் செயல் திட்டத்தையும் இந்த தொடக்க கால தேசியவாதிகள் தாங்களாகவே உருவாக்கிக்கிட்டாங்க. தொடக்க தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் போன்ற எதிர்கால மக்கள் தலைவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. காந்தியடிகள் வந்து அதை எடுத்து நடத்துறதுக்கு, அந்த மக்கள் இயக்கத்தை எடுத்து நடத்துறதுக்கு வழிகாட்டியாக இந்த தொடக்க தேசியவாதிகள் தான் இருந்தாங்க.
1890களோட பிற்பகுதியில் காங்கிரஸில் ஒரு கருத்து வேறுபாடு உருவாச்சு. இப்படியே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தால் எப்போ நம்ம வந்து விடுதலை அடைகிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உரிமையை நாம ஏன் கெஞ்சி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்படி அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு கொதிச்சு எழுகவும் செய்வாங்க இல்லையா, அதில் தான் அந்த விஷயந்தான் அது. காங்கிரஸில் இருந்த மக்கள் பார்த்தீங்க, அந்த தலைவர்கள், பங்கு பெற்றவங்க, உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதில் பார்த்தீங்க அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கும்போது பிபின் சந்திரபால், நம்ம பாலகங்காதர் திலகர், லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் தீவிர அணுகுமுறைகளை பரிந்துரைச்சாங்க. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க வேணாம், ஃபோர்ஸாக கேளு அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக இருந்தாங்க. இதனால தான் அந்த கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஸோ மனு மற்றும் மன்றாட அணுகுமுறையை அவர்கள் வந்து நிராகரித்தாங்க தீவிர தேசியவாதிகள். அவங்க அதனால் அந்த நிராகரிக்கிறதுனால தான் அவங்க தீவிர தேசியவாதிகள்னு சொல்லுவோம். இதனால் என்ன நடந்தது அப்படின்னா 1897 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு முழங்கினார். 90ோட பிற்பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. 85ல் காங்கிரஸ் உருவாகுது. 90ல் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு வருது. அந்த கருத்து வேறுபாடின் மூலிமா தீவிர தேசியவாதிகள் தோன்றுறாங்க. அந்த தோன்றதில் பார்த்தீங்க அப்படின்னா திலகர், பாலகங்காதர் திலகர் 97ல் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கம் வர்றாரு. இந்த முழக்கத்தை சொன்னது பாலகங்காதர திலகர் முக்கியம். எப்போ சொன்னார்? 1897 சொன்னார். காங்கிரஸில் ஒரு கருத்து வேறுபாடு 90ல் பின்னாடி தான் வருது. அதனால் வந்த விளைவு தான் 97 இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கான காரணம். திலகர் சுயராஜ்யம் அப்படிங்கிறது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். இங்கே இருக்கு, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முழக்கத்தை விடுறாரு. அது சொன்னது இவர் தான். தீவிர தேசியவாதிகள் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக சுயராஜ்யத்தை கோரினாங்க. எனக்கு சுயமாக தான் நான் ஆட்சி பண்ணணும், நீ நிர்வாகத்திலெல்லாம் சீர்திருத்தம்லாம் எனக்கு ஒரு வெங்காயமும் வேண்டாம் அப்படிங்கிறத அவர் வந்து தீர்மானம் பண்ணார். தீவிர தேசியவாதிகள் வந்து தீர்மானம் பண்ணாங்க, எனக்கு தேவை சுயராஜ்யம் அப்படின்னு. மிதவாத மற்றும் தீவிர தேசியவாதிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்தாலும் இருவரும் தேசிய இயக்கம் வரும்போது முக்கிய பங்கு வகித்தவர்களாக தான் நாம் பார்க்குறோம். அவங்க ரூல்ஸில் பேசுகிறாங்க, இவங்க ரூல்ஸில் பேசுகிறாங்க. எப்படி பேசியிருந்தாலும் இந்த மிதவாதிகளாக இருந்தாலும் சரி, தீவிர தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, இருவருமே தேசிய இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவங்க தான். சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கும் இருவரும் பங்களித்தாங்க. சுதேசி இயக்கம்னா என்ன? நாம் அந்நிய பொருட்களை உடுப்புகளை புறக்கணிக்கிறது, நம்ம வந்து உற்பத்தியை நாமளே பண்ணிக்கிறது, அதுதான். ஸோ ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லுவோம் இப்போ நாம். அது அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம், அது மூலயமா அந்த சுதேசி இயக்கத்து தோன்றதுக்கு 2 பேருமே, மிதவாதி தீவிரவாதி 2மே முக்கியமான பங்களித்தாங்க. அடுத்ததான் 1905 வங்க பிரிவினை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களை ஆவேசமாக எதிர்க்க வச்சது ஆங்கிலேயர்களை. எப்போ? 1905 மேற்கு வங்காளத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியல, அதனால் பிரிக்கிறோம், இந்தியர்களை தனியாக முஸ்லீமை தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு அங்கே தான் பிரச்சனையே வந்துச்சு, வங்க பிரிவினை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு, பிரித்தாளும் கொள்கையை தெரிஞ்சுக்கிட்ட இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவேசமாக கொதிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சது. வங்க பிரிவினையும் அப்போ தான் நடந்தது, சுதேசி இயக்கமும் அப்போ தான் தொடங்கப்பட்டது. இது அந்த இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்தாங்க. உன்னை துணி வேண்டாம், உன்னோட பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், கல்வி வேண்டாம், ஒரு வெங்காயமும் வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறது தான் அந்த இது சுதேசி இயக்கங்கிறது. ஸோ சுதேசியோட தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகள் இதெல்லாமே ஊக்குவிக்கப்பட்டன சுதேசி இயக்கத்தின் மூலியமாக. தீவிர தேசியவாதிகள் முன்வைத்த போராட்ட முறைகளை மிதவாதிகளும் ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் முன் வச்ச போராட்ட முறைகளை அவங்களும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரு தரப்பினரும் வந்து தங்களோட பொறுப்புகளை ஏற்று செயல்பட ஆரம்பித்தாங்க. மிதவாதத்தில் போனாங்க, இவங்க போனாங்க தீவிர தேசியவாதிகள். இரண்டு பேரும் அவங்களோட பொறுப்புகளை ஏற்று செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகைகள் உள்ளிட்ட பல வழிகளில் தேசிய உணர்வை அவர்கள் பரப்ப ஆரம்பித்தாங்க 2 பேருமே. இந்த 2 கூட்டமுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகைகள் உள்ளிட்ட பல வழிகளில் தேசிய உணர்வை அவர்களுக்கு மக்களிடத்தில் பரப்ப ஆரம்பித்தாங்க. 1885 காங்கிரஸோட உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் ஒருத்தர் பத்திரிகையோட ஆசிரியர்களாகவும் பண்டிதர்களாகவும் தான் இருந்தாங்க. 85 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு, டிசம்பரில். ஸோ அப்போ யார் இருந்தாங்கன்னா 3 பேர்த்தில் ஒருத்தராவது வந்து பத்திரிகையோட ஆசிரியராக இருப்பார், இல்லைன்னா பண்டிதராக இருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராஸ்த் கோப்தார்னா என்ன, உண்மை விளம்பி. ஸோ இதை நம்ம ஃபார்சி சீர்திருத்த இயக்கத்திலே பார்த்துருப்போம் இந்த ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிறது. ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து அந்த அமைப்போட தலைவர்களில் ஒருத்தராக இருந்திருப்பார். அதனால் இந்த உண்மை விளம்பி அப்படிங்கிற பத்திரிகையை நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய காங்கிரஸில் தாதாபாய் நவ்ரோஜி வாய்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராஸ்த் கோப்தார் பத்திரிகைகளை தொடங்கி அதோட ஆசிரியராக இருந்தார் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்தது பாலகங்காதர திலகர் கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தார். இவங்கெல்லாம் பத்திரிகையின் மூலிமா மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. யார் என்ன பத்திரிகை வச்சு நடத்தினாங்க அதுதான் நம்ம கவனிக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர திலகர் இவங்களோட பத்திரிகைகளில் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். பத்திரிகை வழியாக மக்கள் மத்தியில் தேசிய உணர்வுகள் பரப்பப்பட்டுச்சு. பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட செயல்களை மக்கள் இடத்துல எடுத்து கொண்டு போச்சு. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக பத்திரிகைகள் அரசோட அடக்குமுறைக்கு எதிராக பொதுமக்களோட கருத்தை உருவாக்குனாங்க. திலகர் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் தேசிய இயக்கத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். திலகர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் தேசிய இயக்கத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். பாலகங்காதர திலகர் பார்த்திங்கன்னா தனது பத்திரிகைகள் கேசரி மராத்தியில் வந்துச்சு, மராத்தா அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்துச்சு இந்த பத்திரிகைகள்லாம். இதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை நடவடிக்கைகளை, தங்களோட தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டங்களை மற்றும் நியாயமற்ற ஆட்சி ஆகியவற்றை மக்களுக்கு விளக்கிட்டு இருந்தார் பாலகங்காதர திலகர். திலகர் இந்தியாவில் ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் அழைப்பு விடுத்தார். நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள எதிர்த்து அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு தோன்ற மாதிரி, மக்களுக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து வெறுப்புணர்வு தோன்ற மாதிரி யாராவது தூண்டினாங்க அப்படின்னா அவங்கள வந்து 124A 1870 124A சட்டப்பிரிவு உட்பிரிவு அதன்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. அதில் கங்காதர் இந்த இதில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அதனால் 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டார். ஸோ திலகருக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. மக்களிடத்தில் வெறுப்புணர்வை கொண்டு வராங்கள்ல ஆங்கிலேயருக்கு எதிராக, அதனால் அந்த சட்டத்தின் கீழே தான் குற்றம் சாட்டப்பட்டது. திலகர் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதியாக இருந்தாலும் அவருடைய கைது மிதவாதி தேசியவாதி 2 பேருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கருத்து சுதந்திரமும் பத்திரிகை சுதந்திரமும் விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகளாக இருந்துச்சு. அடுத்தது பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். இறுதியாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும், எப்படி வந்து இங்கிலாந்து நம்ம இந்தியாவை சுரண்டிட்டு போச்சு, கடைசியாக கடங்காரனை காட்டிட்டு போச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய இயக்கத்தோட முதுபெரும் தலைவராக அறியப்படுறாரு. இந்திய தேசிய இயக்கத்தோட முதுபெரும் தலைவர் யார் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி தான். இது நமக்கு ரொம்ப முக்கியம். முதுபெரும் தலைவர்கள் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1870களில் பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1892 இவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியராக பார்க்கப்படுறாரு. 1892 97 தான் பார்த்தீங்க அப்படின்னா திலகர் கைது செய்யப்படுறாரு. பட் 92 இவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர்களும் நிர்வாகத்தில் பங்கு பெறணும்னு கோரிக்கை வச்சாங்க இல்லையா காங்கிரஸ். அதில் 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் இவர் தான். நவ்ரோஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சொசைட்டி 1865 மற்றும் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866 இந்த 2 அமைப்புகளையும் தொடங்கினார். 65 இந்தியன் சொசைட்டி தொடங்குறாரு, 66 ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இந்த 2 அமைப்புகளையும் தொடங்கினார் நவ்ரோஜி.
இவர் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக 3 டைம் இவர் தான் இருந்தார். பானர்ஜி ஃபஸ்ட்டு தலைவராக இருந்திருப்பார். ஹியூம் ஆரம்பிச்சிருப்பார் தேசிய காங்கிரஸை. பானர்ஜி ஃபஸ்ட்டு தலைவராக இருந்திருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற நூல் இவருது தான். ப்ராவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இங்கிலீஷில் சொல்லப்போனால். ஸோ இது எப்போ எழுதினார் அப்படின்னா 1901 தான் எழுதுகிறாரு. இந்த நூல் வந்து யார் எழுதியிருக்காங்க? தாதாபாய் நௌரோஜி தான். ஸோ இந்த நூலில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இங்கிலாந்து சுரண்டிட்டு போகுது இல்லையா, அந்த சுரண்டல் கோட்பாட்டை தான் இந்த புக்கில் முன் வச்சுருப்பார். இந்த நூலில் என்ன சொல்லியிருப்பார்? அவர் சுரண்டல் கோட்பாட்டை முன் வச்சுருப்பார் இந்த நூலில். பிரிட்டிஷ் இந்தியாவில் வரி வசூலிக்கப்பட்ட, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய நலனுக்காக பயன்படுத்தலை. இப்போ நாம் கட்டுற ஜிஎஸ்டி ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், இது வந்து நமக்காக பயன்படுத்தணும். ஆனால் இதை விட்டுட்டு வேறொரு நாட்டுக்காக பயன்படுத்தினாங்கன்னா என்ன நடக்கும்? இங்கே நட்டம் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய நலனுக்காக பயன்படுத்தலை அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. 1835 72 வரைக்கும் 872 வரைக்கும் ஆண்டுக்கு சராசரியாக 13 மில்லியன் பவுண்ட் மதிப்பில் இந்திய பொருட்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. பட் ஒத்த பைசா இங்கே வரல. அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 13 மில்லியன் பவுண்ட் மதிப்பில் இந்திய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கால ஆண்டு 1835 72 வரைக்கும். ஸோ இது வரைக்குமே வந்து இதில் 13 மில்லியன் பவுண்டு வந்து இந்திய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பொருட்களுக்கு பணம் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு நம்ம நௌரோஜி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஏற்றுமதிக்கு பதிலாக என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்து அதிகாரிகளோட ஓய்வூதியம், ரயில்வே போடுறது, அதுக்காக நம்ம இங்கிலாந்து அரசில் வாங்கியிருப்பாங்க இல்லையா கடனை, அதுக்காக கொடுத்தது வட்டி, முதலீட்டு வட்டி, அப்புறம் வேறு நாடுகள் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான போர், வேறு நாட்டை கைப்பற்றுறதுக்கான போர், இந்த மாதிரி போர்க்கடன் வட்டி, இதையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். நீ 13 மில்லியன் பவுண்டு வந்து ஏற்றுமதி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காசு இந்த வழியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கணக்கெல்லாம் ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பெயரில் 30 மில்லியன் பவுண்ட் இந்தியாவுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த கணக்கு சொன்னது எல்லாமே எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்ட் இந்தியாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தாதாபாய் நௌரோஜி அவர்கள் அவர் முன் வச்ச சுரண்டல் கோட்பாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.